ஆட்சி செய்த மன்னர் காடப்பகு இன்னொரு தேவேந்திரரை போல வாழ்ந்து வந்தார். அவர் அரிமாந்தனா என்ற பெயருடைய ஒரு ஆண் யானையை வளர்த்து வந்தார். அதன் மீது மிகுந்த பற்று கொண்டார். ஆனால் அந்த யானைக்கு தலைகனம் மிகவும் அதிகம். ஒரு நாள் மதம் பிடித்த அந்த யானை சங்கிலியை அறுத்தெறிந்து தன் கொட்டகையை நாசப்படுத்தியது. அதோடு அல்லாமல் அங்குமிங்கும் ஓடி மக்களை துரத்தியது. மக்கள் அனைவரும் உயிரை பணயம் வைத்து ஓடி ஒழிந்தனர். யானையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர இயலாத யானை பாகங்கள் இந்த செய்தியை அரசரிடம் தெரிவித்தனர். மத யானைகளை கையாளும் வித்தை தெரிந்த அரசர் உடனடியாக இளவரசருடன் யானை இருக்கும் இடத்திற்கு விரைந்தார். அதற்குள் அந்த யானை பலரை தன் காலால் மிதித்து இருந்தது. மேலும் பலரை தாக்க ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் உயிர் பயத்தால் அங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஒரே ஒரு பிராமணர் மட்டும் தன் ஸ்நானத்தை முடித்துவிட்டு அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் அபயம் பயமற்ற என்று தொடங்கும் 16ஆம் அத்தியாயத்தின் முதல் 3 ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டே நடந்து வந்தார். ஸ்லோகம் உச்சரிப்பதில் கவனம் செலுத்திய பிராமணர் யானையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மக்கள் அவரை தடுக்க நினைத்தனர். ஆனால் பிராமணர் அவர்களை கவனிக்கவில்லை. தன்னை நோக்கி ஒரு பிராமணர் நடந்து வருவதை பார்த்த யானை தன் அனைத்து கோபத்தையும் ஒரு நொடியில் விட்டுவிட்டு அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்தது. யானையின் அருகில் சென்ற பிராமணர் அதனை சிறிது நேரம் தடவி கொடுத்துவிட்டு அங்கிருந்து தன் இல்லம் நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நடந்த அற்புதத்தை பார்த்த அரசரும் மக்களும் திகைத்தனர். அரசர் உடனடியாக அந்த பிராமணரின் காலில் விழுந்து வணங்கி, பிராமணரே, இவ்வளவு மன அமைதியும் சக்தியும் தாம் என்ன தவம் செய்து பெற்றீர்கள் என்று வினவினார். பிராமணர் தினமும் நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்திலிருந்து சில ஸ்லோகங்களை வாசிப்பேன் என்று கூறினார். சிவபெருமான் கூறினார், அரசர் பிராமணரை அரண்மனைக்கு அழைத்து அவரை நன்று உபசரித்து அவருக்கு 100 பொற்காசுகள் அவரிடம் தடக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் அந்த ஸ்லோகங்களை கற்று தருமாறு வேண்டினார். சிறிது காலத்திற்கு ஸ்லோகங்களை தினந்தோறும் வாசித்த பிறகு ஒரு நாள் அரசர் தன் காவலர்களுடன் அந்த மத யானை அடைத்து வைக்கப்பட்டிருந்த கொட்டைக்கு சென்றார். அங்கிருந்த யானை பாகன்களிடம் யானையை விடுவிக்குமாறு உத்தரவிட்டார். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யானை மீண்டும் மதம் பிடித்து ஓடி அனைத்தையும் நாசப்படுத்த போகிறது என்று அனைவரும் பயந்தனர். ஆனால் அரசர் அந்த யானையின் முன்பு சென்றவுடன் அது மண்டியிட்டு அரசரை வணங்கியது. இதை கண்டு மகிழ்ந்த அரசர் அரண்மனைக்கு திரும்பி தன் மகனை அடுத்த அரசராக அறிவித்துவிட்டு சிறிதும் தாமதிக்காமல் நாட்டை துறந்து காட்டிற்கு சென்றார். அங்கு ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தை தினமும் வாசித்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டார். இதன் மூலம் வெகு விரைவாக பகவானின் பாத கமலங்களை அடைந்தார். ஒருவர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயத்தை தினமும் வாசிக்கிறார்களோ அவர் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் பகவானின் திருப்பாதங்களை சென்று அடைவது உறுதியாகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா அழகா படிச்சீங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, நாம் இன்னைக்கு 16வது அத்தியாயம், ரொம்ப அழகான அத்தியாயம் இது. தெய்வீக குணங்கள், அசூர குணங்களை பத்தி பார்க்க போறோம். நேற்று குணங்களை, நம்முடைய குணங்களை பத்தி பார்த்தோம். இதுவும் நமக்குள்ளதான் இருக்கு. அதுவும் என்னன்றது இந்த அத்தியாயம் மூலியமா பகவான் ரொம்ப அழகா விளக்குறார். 26 குணங்கள் தெய்வீகமான குணங்கள், அசுர குணங்கள் வெறுமே 6 தான். அந்த 6 அழகா தவிர்க்கணும் நாமோ. அதே மாதிரி தெய்வீகமான குணங்கள்ல ஏதாவது ஒரு குணத்தை நாம ஃபாலோ பண்ணா போதும். கண்டிப்பா நாம அந்த 26 குணமும் நம்ம 25 குணமும் நம்ம கூட வந்துடும். ஸோ அதை பத்தி ரொம்ப அழகா இந்த அத்தியாயத்துல பகவான் ரொம்ப விளக்குறார். சரி, நேற்று நாம என்ன படிச்சோன்றதை ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிக்கிற ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மேங்களூருக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் சின்ன பிரார்த்தனை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்துஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. சரி, இப்போ நாம நேற்று என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்தலாம். அதாவது மொத்தமே நேற்று நம்ம பார்த்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 20 ஸ்லோகம் தான் நேற்று நம்ம பார்த்தது இல்லைங்களா? அந்த 20 ஸ்லோகத்துல முதல்ல நம்ம பார்த்து வீடா விடுதியா அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். ஒரு நிமிஷம்.
வீடா விடுதியா, அதாவது பௌதீக உலகம் அதாவது தற்காலிகமானது, ஆன்மீக உலகம் நம்மளுடைய வீடு அது நிரந்தரமானது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இதை புரிந்து கொள்பவர் வேதங்களை அறிபவர் அப்படின்ற தலைப்புல நம்ம பார்த்தோம். ஆன்மீக உலகங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆன்மீக உலகின் பண்புகள் என்ன, பௌதிக உலகின் பண்புகள் என்ன, பகவான் கிருஷ்ணர் தமது அதாவது இழந்த தொடர்பை புதுப்பிக்கிறார் அப்படின்னு அந்த தலைப்பை நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி பராமரிப்பவர் யாரு, உடல் மனம் ஆத்மா, இந்த 3 செயல்பாடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சாரத்தை பார்த்தோம், வீழ்ச்சி அடையக்கூடியவர் வீழ்ச்சி அடையாதவர், அந்த தலைப்புல ரொம்ப அழகா நேற்று வந்து நாம வந்து அந்த இதை பார்த்தோம் இல்லைங்களா. இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயத்துல இதை வந்து 4ஆ பிரிச்சிருக்கிறோம். 4 சொல்ல முடியாது, 3ஆ பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 8வது 6வது பதம் வரைக்கும் பார்க்க போறோம். இதுல முதல் கேள்வியே வந்து பகவான் ரொம்ப முதல்ல வந்து என்ன பண்றாருன்னா 26 குணங்களை ரொம்ப அழகா விரிவுபடுத்துறார். அதே மாதிரி அசுர குணங்கள்ல 6 குணங்களை பத்தி சொல்றாரு. சொல்லிட்ட பிறகு அதுல 7வது பதத்துல இருந்து 20வது பதம் வரைக்கும் அசுர குணங்களோட இயல்பை பத்தி சொல்றார். அதோட பண்புகள் என்ன, இயல்புகள் என்ன, எப்படி நாம அதுல ஆட்கொள்றோம் அப்படின்றத அந்த அசுர குணங்கள் மூலியமா நமக்கு சொல்றார். அதாவது 20 பதம் வரைக்கும் செயல்பாடு என்ன, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறோம், அதே மாதிரி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நிறைய இப்போ இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு சில டிஸ்கஷன் எல்லாம் பண்ணோம். அதுலயே பாத்தீங்கன்னா அந்த குணங்கள் வரும். அந்த குணங்கள் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து இந்த கிளாஸ்ல மூலியமா ஓப்பனா இப்போ நம்ம அழகா பேசலாம். அதை பத்தி எந்த எந்த நாம குணத்துல இருக்கிறோமோ அந்த குணம் கண்டிப்பா நமக்கு வரும். நிறைய பேர் வந்து நன்றி சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரசோகுணத்துல கொண்டு போவோம். ரசோகுணத்துல ஏன்னா என்னங்க, ஒரு ஆள் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நன்றி சொல்றது தப்பு இல்லை, ஆனா வந்து வேதம் வந்து அக்செப்ட் பண்ணல. அதுதான் பகவான் இதுல சொல்றாரு. ஏன்னா வந்து நம்ம நன்றி சொல்றதுக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா பகவானுக்கு மாத்திரம்தான் சொல்லணும். அந்த ஆத்மா நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னா அது யார் பண்றா, அந்த ஹெல்ப் பண்ற ஆள் யாருன்னா பகவான். அப்போ பகவான் தான் நாம சொல்லணும். பகவான் அவங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த அந்த குணம் மூலியமா நமக்கு அந்த உதவி பண்றாருன்னா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் நாம சொல்லணுமே தவிர பகவான் நாமத்தை சொல்லணுமே தவிர மற்றபடி அவங்களுக்கு நன்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பந்தப்பட்டுருவாங்க. அவங்களும் நாம அதை நன்றி சொல்ற கையில நம்ம ஹெல்ப் பண்ணாலும் நம்ம ஒரு நன்றி சொல்றாங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பி ஆவாங்க. ஒரு இது இருக்கும், அது ஒரு கர்வம் வந்துடும் ஆட்டோமேட்டிக். அது அவங்களுக்கு ஒரு செஞ்ச செயலுக்கு நமக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்கன்னும் போது அது ஒரு கர்வம் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ரசகுணம் போயிடும். அதான் யாருக்குமே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தான் வேதம் வந்து சொல்லுது. இந்த இடத்துல பகவான் அதான் சொல்றாரு, அந்த மனநிலை நம்ம வந்துடக்கூடாது. வந்துட்டாவே நாம வந்து அவங்களையும் நம்ம டிகர் பண்ணி விடுறோம். நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களே நாம டிகர் பண்ண, ஏன்னா அவங்களும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்ல பத்தியா அவங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த அந்த குணம் தான் ரசகுணம். அந்த குணம் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படணும், எதிர்பார்ப்பாம உதவி பண்ணணும். அந்த மாதிரி இது பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அசுர குணங்கள்ல வராது. இங்க இந்த இடத்துல சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு இடத்துல. அதே மாதிரி குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு இந்த 20 பதங்களையும் அந்தந்த குணங்கள் இருக்கும்போது எப்படி மாறுறாங்க அந்த அசுர குணங்கள் இருக்கும்போது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். தேர்வு செய்தல் 21ல இருந்து 24 பதம் வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா காமம், கோபம், பேராசை, இது மூலியமா தான் நரகத்துக்கான 3 கதவுகள் சொல்லப்படுது. அதாவது காமம், கோபம், பேராசை, இந்த 3மே வந்து நரகத்துக்கான 3 கதவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அனைவருக்கும் தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து மீண்டு வரலாம், நாம் வர முடியும், வர முடியாது இல்லை, வர முடியும். அதுதான் இந்த இந்த அத்தியாயத்துல அந்த 2 பதம். முதல் பதத்துல வந்து 26 பதங்களை 26 குணங்களை சொல்லிடுறார். 2வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுர குணங்கள் 6 குணங்களை சொல்றார். அதோட முடிச்சுக்கிறாரு. முடிச்சிட்டு ஃபுல்லா இந்த அத்தியாயம் ஃபுல்லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22 பதம் வரைக்குமே இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. மொத்தமே 24 பதம் தான் இந்த அத்தியாயத்துல. இந்த 24 பதத்துல கம்ப்ளீட்டா வந்து அசுர குணங்களை பத்தி தான் சொல்றாரு. தெய்வீக குணங்களை 26 குணத்தை முதல் ஸ்லோகத்துல ஏதோ 1, 2, 3லயே சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இதுதான் சொல்றாரு. அப்ப நம்ம ரொம்ப எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், எங்க போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயம் மூலியமா நம்ம விரிவாக அதை பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மூலியமா பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அது 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 மேக்சிமம் பழைய ஆளுகளுக்கு தெரியும், புதுசா இருக்கவங்களுக்கு அது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையை. அதை பத்தி நம்ம விரிவா இப்ப பார்க்கலாம். இப்ப முதல்ல வந்து 26 குணங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த குணங்கள் இப்ப படிக்கலாம். இது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி மூலியமா முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க இதுக்குள்ள போகலாம்.
இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான குணங்கள் உள்ளவங்க 2 தாய். இப்போ தக்ஷனுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 88 மனைவி குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு. எல்லாமே பொம்பளை குழந்தைகள். எல்லாமே பெண் குழந்தைகள். அதுல முதல் குழந்தை தாட்சாயினி. அதாவது நம்முடைய பார்வதி, மாயாதேவி. அவங்க தான் வந்து ஐயன் சிவபெருமானுவ திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வகையில வரவங்க 27 பெண்களை வந்து சந்திர பகவான் திருமணம் பண்ணுகிறார். அவங்க நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் சொல்றாங்களா அவங்க. அதுல 8 பெண்களை வந்து இவரு கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்ம வந்து அதை சொல்ல வரேன். 2 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திர பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்து இவரு நம்ம இது மாதிரி நிறைய பேர் அந்த எல்லா திருமணம் பண்ணிக்கிறான். அதுல அந்த 2 பெண்கள் 8 மனைவியை 8 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிதி திதி அப்படின்ற 2 பேருக்கு மட்டும் ரொம்ப பாசமா இருக்கிறார். அதிதி கசிப முனிவர். அதாவது கசிப முனிவர் அந்த 8 மனைவியில திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணிக்கிறார். பண்ணிக்கிட்டு ஆனா எல்லாருடையும் பாசமா இருக்கிறார். ஆனா இந்த 2 பேருக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதா இருக்கிறார். அதுல வந்து அதிதி திதி. இந்த அதிதின்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது தெய்வீகமான குணம் உள்ளவங்க. திதி வந்து பாத்தீங்கன்னா அசுர குணங்கள் உடையவங்க அவங்க. கசிப முனிவர். கசிப முனிவர் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல. பிரஜாபதியில வந்து முதல் 7 பிரஜாபதியில இவர் ஒரு பிரஜாபதி. யாரு? கசிப முனிவர். இதெல்லாம் நம்ம 4வது அத்தியாயத்துல படிச்சிருக்கணும். நமக்கு அந்த ஸ்லைடு ப்ராப்ளம்னால நம்ம படிக்க முடியல. 2வது லெவல் வரும்போது அதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம். கசிப முனிவர் 7 பிரஜாபதிகளை இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஆள். அவரு முக்கியமான ஒரு ஆள். அதுதான் பிரம்மா வந்து முதல் 4 சனத்குமார்கள் படைக்கிறார். அதுக்கப்புறம் பிரஜாபதிகளை 7 பேரை படைக்கிறார். 7 பேர்ல இவரு ஒரு ஆள். விஸ்வாமுத்திர, கசிப முனிவர் இவங்கெல்லாம் வந்து 7 பேர்ல ஒரு ஆள். சோ இவருக்கு வந்து அந்த 8 மனைவியில 2 மனைவிகள் அதிதி திதி. திதி வந்து அசுர குணங்கள், அதிதி வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க. சரி, இவங்களை பத்தி இப்ப விரிவா படிப்போம். 2 சகோதரியோட கதை தான் இது. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதிதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை இருப்பாங்க. கடமை உணர்வோடு அவங்க செயல்படுவாங்க. ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க, அலட்டிக்க மாட்டாங்க. கரெக்டான பக்தி கொடுப்பாங்க, கரெக்டான பொறுமை இருக்கும். இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, தான் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா மாட்டாது, சமுதாயம், ஊர் மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதிதி. திதி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நேர்மறையா இருப்பாங்க. பொறாமை இருக்கும், பொறுப்பு இருக்காது. அப்படி அந்த மாதிரி தன்மையில அவங்களுக்கு 2 பேருமே சகோதரிகள் தான். அது 2 பேருமே கசிப முனிவர் திருமணம் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஸ்ரீமத் பாகத்துல கந்தம் 3 கந்தம் 3ல 14 அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல ஒரு ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவங்க வந்து எனவே உனது முழு கருணையும் என் மீது வைப்பதின் மூலம் என்னிடம் அன்பு நடந்து கொள்வீராக. நான் புத்திரர்களை பெற வேண்டும் என விரும்புகிறேன். எனது சக்காலத்தியான செல்வ செழிப்பை கண்டு நான் துன்புறுகிறேன். இவ்வாறு செயல்படுவதன் மூலம் நீங்கள் மகிழ்வீர்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா? திதி கேட்கிறா. அசுர குணம் உடையவங்க வந்து கேட்கிறாங்க தன்னுடைய கசிப முனிவர்கிட்ட, அது தன்னுடைய கணவர்கிட்ட. அவரு கணவர் என்ன பண்றாரு? அவரு இப்போ காட்டுக்கு போய் தவம் இருக்க போனாருன்னா 10,000 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம் அப்படின்னு தான் வருவார் தவம் இருப்பார். ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான், சத்தியுகத்துல எல்லாம் அப்படிதான். அப்ப அவரு போய் தவம்ட்டு வரும்போது அப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கும் போது அப்போ இவங்க கேட்கறாங்க, திதி கேட்கறாங்க. சக்காலத்தி, அதாவது அவங்க சகோதரி தான் அவங்க. அதிதி வந்து சகோதரி தான். அவளுக்கு நல்ல செழிப்பான பிள்ளைகள்லாம் இருக்காங்க. எனக்கு ஏன் இந்த மாதிரி பிள்ளைகள் எனக்கு கொடுத்துருக்குற அப்படின்ட்டு. அப்படி ஒண்ணு என்ன அப்படின்னா, ஏன்னா இரணி கஷ்யப்புன்னு இரணியும் வந்து தாய் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அதிதி தான், திதி தான். திதியோட பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அசுரர்களோட பிள்ளைகள் தான். தாய் வந்து தான் திதி. அதிதி வந்து பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தேவர்கள், அதாவது இந்திரன், சூரியன், சந்திரன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிதியோட பிள்ளைகள். தேவர்களோட பிள்ளைகள் வந்து தாய் வந்து பாத்தீங்கன்னா அதிதி. அசுரோட பிள்ளைகள் அசுரோட தாய் வந்து பாத்தீங்கன்னா திதி. அப்போ இவங்க கேக்குறாங்க, இருணினை வந்து விஷ்ணு கொன்னுட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனை, அதாவது இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு நல்ல மகன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு? திதி கேட்கறாங்க. அப்போ அவர் கசிவப் சொல்றாரு, நான் இப்பதான் காட்டுல இருந்து வந்திருக்கேன், தவன்ட்டு வந்திருக்கிறேன். இந்த நேரம் உகந்த நேரம் அல்ல. உனக்கு ஒரு நல்ல மகன் நான் கொடுக்குறேன், கண்டிப்பா நான் கொடுக்குறேன், கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, இது நேரம் இல்லை அப்படின்னு. அவங்க என்ன கேட்கறாங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிள்ளை வேணும்.
எனக்கு பிள்ளை வரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் சொல்றாரு, இது கால நேரம் இல்லை, இந்த நேரத்துல பிறந்தா அசுர குணம் தான் வரும், அதனால பொறுமையா இரு அப்படின்னு அவர் ரொம்ப சொல்றாரு. அவங்க கேட்கல. அவரும் தட்டி கழிச்சுட்டு இப்ப கிளம்பிடுறாரு. அப்போ அந்த பொறாமை, அந்த டைமிங்கு இதெல்லாம் அவர் பார்க்கறது கிடையாது, நேரங்காலம் எல்லாம் பார்க்கறது கிடையாது. எனக்கு உடனே மகன் வேணும் அப்படி, ஏன்னா அவரு அந்த மாதிரி கசிப முனிவர் இருந்து ஒரு 2 மந்திரம் சொன்னா உடனே குழந்தை பிறந்துடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி உள்ளவர் தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது உகுந்த நேரம் அல்ல அப்படின்னு கசிப முனிவர் சொல்றாரு. அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. இது ஸ்ரீமத் பாகவத்துல 3வது கண்டத்துல 14வது அத்தியாயத்துல 11வது பதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க, இது ஸ்ரீமத் பாகவத்துல. அப்போ வந்து திதியோட குணங்கள் என்ன? சுயநலம் இருக்கு, பொறுமை இல்லை, காமம் இருக்கு, பொறாமை இருக்கு, சுயநலம், அதாவது சுயநலத்துக்காக தத்துவம் பேசுறது, தர்மத்தை வந்து அலட்சியம் செய்தல். சோ இந்த குணத்துல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா திதி. அதே வந்து அதிதியை பத்தி சொல்ல வரோம் பாருங்க, அதாவது தெய்வீகமான குணங்கள், அது தேவர்களோட தாயார். அவங்க வந்து ஸ்ரீமத் பாகவத்துல 8வது கண்டத்துல 16வது அத்தியாயத்துல 2வது பதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பற்பல நாளுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவரான கசிப முனிவர் தனது சமாதி நிலையில் இருந்து எழுந்தார். அதிதியின் ஆசிரமத்திற்கு திரும்பி சென்ற அவர் அது மகிழ்ச்சிகரமான நிலையில் இல்லாததை கண்டார். இப்போ அதிதி வீட்டுக்கு போறார். அதிதி வீட்டுக்கு போன போது பாத்தீங்கன்னா, அங்க போனா அதிதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கிற அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்ல, என்னுடைய சகோதரிக்கு ஒரு நல்ல பிள்ளை கொடுங்க, அதாவது என்னுடைய சகோதரின்னு சொல்லல, எனக்கு ஒரு பிள்ளைகள் கொடுங்க, நல்ல பிள்ளைகளை கொடுங்க அப்படின்னு. ஆல்ரெடி தான் இந்திரன் எல்லாமே இருக்கிறாங்களே, தேவர்லாம் உன் பிள்ளை தானே, உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க தான் ரொம்ப பலாசாலியா இருக்காங்க. இல்ல, அதாவது திதியோட பிள்ளை என்னுடைய பிள்ளை தானே, அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை கொடுங்களேன், அசுரகுணம் இல்லாம நல்ல பிள்ளைகளை கொடுங்களேன், உங்களுக்கு அந்த வரம் கொடுக்குதுன்னா பிரஜாபதியில ஒரு ஆள்னால இவரு 10,000 20,000 லட்ச உயிரினங்களை உருவாக்குற தன்மை வந்து கசிப முனிவருக்கு உண்டு. பிரம்மா கொடுத்துருக்கிறார், ஒப்படைச்சிருக்கிறார். இவங்க 7 பேருமே வந்து நிறைய உயிரினங்களை உருவாக்குற தன்மை உள்ளவங்க. அப்போ அது அந்த சக்தி உங்ககிட்ட இருக்கு இல்லையா, நீங்க வந்து கொடுக்கலாம்ல அப்படின்னு யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? திதிக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது, திதி என்ன சொல்லுதுன்னா, என் செக்காலத்தி அப்படின்னு அவங்களுக்கு விரோதமாவே பேசுது அந்த அம்மா. இவங்க வந்து அவங்க ஒரு நல்ல பிள்ளை கொடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வோட, சுயநலம் இல்லாம, அதாவது கால நேரம் பார்த்து அவருக்கு நல்ல பிள்ளை, சுயநலம் கிடையாது, கடமை உணர்வு இருக்கு, ஏன்னா அது நம்முடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. எல்லாரோட பிள்ளை என்னோட பிள்ளை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பொறுமையானவர், சாந்தமானவர், பொறாமையற்றவர், தர்மத்தை பின்பற்றுகிறார், தர்மம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்போ நாம ஒரு விஷயம் பண்ணணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மாம்பழமோ ஏதோ ஒரு ஆப்பிளோ ஏதோ நம்ம செஞ்சா என்ன வரும்? அந்த ஜூஸ் தான் கிடைக்கும், வேற ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்காது. அது போலதான் நல்ல குணம் இருந்தா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். கெட்ட குணம் வந்துருச்சுன்னா, ரசோகுணமோ தமோ குணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நாமும் அந்த குணத்தை தான் நம்ம டிராவல் ஆகும். அப்ப அந்த குணம் எங்க ஆட்கொள்ளுது அப்படின்றத நாம விரிவா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கோபத்தை நம்ம தூண்டுற சூழ்நிலையை நாம உருவாக்கி கூடாது. நம்ம ஏதாவது கோபம் வருதுனாவே நாம அசுர குணம் தான். அது நல்லா புரிஞ்சுங்க. யாருகிட்டயுமே நம்ம கோபப்படக்கூடாது. கோபப்பட்டாவே நாம அசுர குணத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா நமக்கு அந்த லைஃப்ல அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்கும், அது உள்வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த அந்த தன்மையில இருந்து நம்ம மீண்டு வரணும். அப்புறம் உடனே என்ன பண்றாரு கசிப முனிவர், சரி நான் ஆலோசனை பண்றேன் அப்படின்ட்டு இதே ஸ்ரீமத்துக்கு பாகத்துல 8வது கண்டத்துல 16வது அத்தியாயத்துல 17வது பதத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முனிவர்களின் சிறந்தவரே, மங்களகரமானவரே, வரங்களை அளிப்பவரே, மிக சிறந்தவரே, தயவு செய்து எங்களை நிலையை கருத்தில் கொண்டு எனது புத்திரர்களை இழந்து விட்டதை அவர்கள் திரும்பி பெறுவதற்கான வரங்களை அளிப்பாராக அப்படின்னு யாரு அதிதி வந்து திதியை பத்தி சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் மூலியமா எந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்றத உங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன், நீங்க நோட் பண்ணிக்கலாம். நீங்க அப்போட பாருங்க. ஸ்ரீமத் பாகவத்துல அதே 6வது கந்தத்துல ஒரு கந்தம் மாறும், 6, 8, 11 இப்படி மாறி மாறி வரும். நான் அங்க இருந்து கோடிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதே 6வது கந்தத்துல 8வது அத்தியாயத்துல 37வது பதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திதி பதில் உரைத்தாள். யாரு? அசுரர்கள் தாயார் என்ன சொல்றாருன்னா, சிறந்த ஆத்மாவாகிய என் கணவரே, யார கசிப முனிவர் சொல்றாரு, நான் என் மகன்களை இழந்து விட்டேன். தாங்கள் எனக்கு வரம் அளிக்க விரும்பினால் இந்திரனை கொல்லக்கூடிய மரணமற்ற ஒரு மகனை நான் வேண்டுகிறேன். ஏனெனில் இந்திரன் விஷ்ணுவின் உதவியுடன் 2 மகன்களையும், அதாவது இரணி கசிபவையும் கொன்றுவிட்டான். அப்ப அவனை கொல்லக்கூடியவன் யார? இந்திரனை கொல்லக்கூடிய மகன் எனக்கு வேணும். இந்திரன் யாரு? அவனும் தன்னுடைய மகன் தான், அதாவது என் சகோதரியோட மகன். அவங்க அதை வந்து பண்ணல, நினைக்கல. அவங்க இந்திரனை கொல்லணும், அதுக்கு இரணிகசிபையும் இரணையும் கொண்டுட்டாங்க.
அதனால எனக்கு அவனை கொல்லக்கூடிய மகன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன், அந்த இந்திரன் இவங்க எல்லாமே தந்தையார் யாரு? கசிப முனிவர் தான். அப்ப தன்னுடைய மகனை கொல்றதுக்கு இன்னொரு மகனை கேட்கறாங்க. இந்த அம்மா கேட்குது, திதி கேட்கறாங்க இல்லைங்களா? இதுதான் அசுர குணங்கள் இல்லைங்களா? இது ஒரு குடும்பத்திலேயே பாருங்க, குடும்பத்திலேயே அவளுக்கு எல்லாமே இருக்கு. தன் கணவர் என்ன இப்படி பண்றாரு, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் செலவு பண்றாரு, அவங்க இதெல்லாம் என்ன குணம்? அசுர குணம். மனைவி நினைப்பார், கணவர் நினைப்பார், அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஹெல்ப் பண்றா, இது மட்டும் பண்றா அப்படின்னா, இது எல்லாமே அசுர குணம் தான். பொறாமை, உச்சரிப்பு. அப்ப அந்த குணம் வந்துரும். அது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த சைடுல அதான் போயிட்டு இருப்போம். அதே எண்ணம் தான். அப்ப அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பொழப்பே போயிடும். நம்ம பொழப்பு ஒரு நாள் இல்ல, காலம் ஃபுல்லாவே அதே நடதிலே போயிடுவோம் இல்லைங்களா? இது அந்த குணம் தான் வரக்கூடாதுன்றார் பகவான். இதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்காங்க அதிதி திதியை பத்தி. இப்ப 2 பேருக்குமே அசுர குலத்தோட தந்தையார் யாரு? கசிப முனிவர் தான். தேவரோட தந்தையார் யாரு? கசிப முனிவர் தான். அவர் ஒரு ஆள் தான், அவர் அப்பா. 2 பேருக்குமே பிள்ளை. ஆனா பாருங்க அடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்றாரு? அதிதியும் திதியும் பாருங்க. அதிதி தனது பங்கினை கேட்டால் பழிவாங்க மின்னம் அதிதி பாத்தீங்கன்னா அசுர தெய்வீக குணத்துல உள்ளவங்க, தேவர்களோட தாயார். அதுல பாத்தீங்கன்னா பழிவாங்க மின்னம் இல்லை, விரோதிக்கும் அதாவது பழி வாங்குற எண்ணம் கிடையாது, விரோதி கூட அந்த பழி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிதி. அதே திதி பாருங்க, குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமை. தன்னுடைய பையன் அசுரம், இவன் அசுரம், 2 பேருமே அசுரர்கள் தான். அவங்க 2 பேருமே இரணினும் சரி, இரணி கசிப்பும் சரி, பகவான் கொண்டுட்டாரு. ஆனாலும் பாருங்க அவங்க விட்டு விட மாட்டேன்றாங்க. அவங்க பண்ணது கரெக்ட்ன்றத இவங்க கோடிட்டு காட்டுறாங்க. அதே மாதிரி சதி திட்டம் செய்யறது, சூழ்ச்சி, தாழ்ந்த குணங்களை தோன்றும் தீர்மானம், அந்த குணங்கள் இருக்கனால அந்த எண்ணங்கள் அப்படிதான் வரும் இல்லைங்களா? அப்போ இதுல என்ன பண்றாரு? சரி, உங்க 2 பேருக்குமே நான் ஒரு சிபாரிசு பண்றேன். அவர் என்ன பண்றாரு? ஏன்னா மனைவி இல்லையா, 2மே என்னுடைய மனைவிகள் தான். 8 பேருக்கு 8 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு இவரு. 2 பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க. இவங்க தேவர்கள், இவங்க அசுரர்கள். சரி, இவங்க 2 பேருக்குமே நான் ஒரு நல்ல வரம் கொடுக்குறேன் அப்படின்றார். சரி, என்ன வரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிதிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான விரதம். அது நம்ம இப்ப இருக்கிற நிறைய பிராமண குடும்பத்துல நல்ல கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க வீட்டுலலாம் இந்த விரதம் இருப்பாங்க. பயோ விரதம் சொல்லுவாங்க. அந்த பயோ விரதம் இருந்தா அவங்க வீட்டுல குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பகவானே பிறப்பார். பகவானே பிறப்பாரு. லக்ஷ்மி தாயார், கனகவல்லி தாயார், ராதையே பிறப்பாங்க அந்த பயோ விரதம் இருக்கிறதுனால. ஏன்னா அந்த விரதம் இருந்தனால்தான் இந்த அம்மா கிட்ட சொல்றாரு கசிப முனிவர், நீ இந்த விரதம் இரு, உனக்கு நல்ல புத்திரர் கிடைப்பாங்க அப்படின்னு. அப்போ பிறக்கிறது அதுதான் யாரு வர்றாரு பாத்தீங்கன்னா வாமனர். வாமன அவதாரம் எடுக்கிறார். யாரு? அவங்க திதியோட வயிற்றுல இருந்து பிறக்கிறவர் தான் வாமன அவதாரம். தச அவதாரத்துல ஒரு அவதாரம் வாமனம். அதே பாத்தீங்கன்னா புஷ்பவன விரதம் இருக்கிறாரு, அங்க திதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 49 மருதுகள் பிறக்கிறாங்க. 49 மருதுகள். அது மருதுகள் கதைலாம் நீங்க அந்த 2வது லெவல் வாங்க, ரொம்ப அழகா படிக்கலாம். ஏன்னா வெட்டி வைப்பான் இந்திரன். அந்த கருவுள்ளே போய் வெட்டிடுவான். யாரு? திதியோட கருவுள்ளே போய் வெட்டிடுவான். அதுல பார்த்தா அப்படியே டபுளாவே 49 விருதுகள் பார்ப்பாங்க. 7 அடா வெட்டுவான். 7 அடா வெட்டி 7 49 மருதுகள் பிறப்பாங்க. அந்த மருதுகளே பாத்தீங்கன்னா கடைசியில பகவானுக்கு தொண்டு செய்வாங்க. இந்திரனுக்கு சகோதரன் வாங்க. அது ஒரு நல்லா இருக்கும் அந்த கதை. அது நம்ம லெவல் 2ல ரொம்ப படிக்கலாம் விசாரமாக. சோ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதே ஸ்ரீமத் பாகவத்துல 8வது கண்டத்துல 16வது அத்தியாயத்துல 20வது பதத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அன்புள்ள அதிதி பரம புருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. அவரே வரமளி அனைத்திற்குமே எஜமானர். அவரால் எல்லோருடைய எதிரிகளையும் அடக்கிவிட முடியும். மேலும் அவர் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். பகவான் கிருஷ்ணர் அல்லது வாசுதேவர் எனப்படும் அப்பிராமண புருஷரே பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு என்பதால் அவரால் மட்டுமே அனைவருக்கும் சர்வ மங்களம் வரங்களை அளிக்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா கசிப முனிவர் அதிதிக்கு போதிக்கிறார். அப்ப அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க? விரதம் இருந்த பிறகு இவருக்கு வாமனரா அவதாரம் எடுக்கிறார் பகவான். அதிதிக்கு திதிக்கு 49 மருதுகளா வராங்க. அப்ப நம்ம இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கதை கிடையாது. இது ஆக்சுவலா இது புராணத்துல உள்ளது. ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப அழகா விடப்பட்டாங்க. அப்போ நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய செயலும் இருக்கும், நம்முடைய எண்ணங்களும் அப்படி வரும் இல்லைங்களா? அதுதான் இந்த கதை மூலியமா நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் 26 குணங்களை பத்தி இப்ப பார்ப்போம். அசுர குணங்களை பத்தி பார்ப்போம். 1, 2, 3 இந்த பதம் படிக்கிறீங்களா யாராவது? ஹரே கிருஷ்ணா. இந்த 1வது ஸ்லோகம், 2வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகம். பகவானுவாச்ச அபயம் சத்ய சம்சுத்தி ஞான யோக விவசதி தானம் தமஷ்ட யஜ்ஞஸ்ச
स्वाध्यायस्तप आर्जवम् अहिंसा सत्यमक्रोधस् त्यागशान्तिरभैषुणं तया भूते शलोलुप्त्वं मार्त्वं हरिरचाबलं देशक्षमा त्रितिक्षौसम् अत्रोहो नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த 26 குணங்களை பத்தி பகவான் வந்து இந்த 3 பதங்கள்ல ரொம்ப அழகா கொடுக்குறார். என்ன ஒரு புருஷோத்தரமான முழுமுழு கடவுள் கூறினார், அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல். இதை நான் ஒண்ணு ஒரு கதை மூலியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நேரம் இல்லை நமக்கு. நீங்க 2வது லெவலுக்கு வந்தீங்கன்னா கூட இந்த 3 ஸ்லோகத்தையுமே நான் குறைஞ்சது 1 வாரம் டைம் எடுத்துப்பேன். உண்மைதான். நான் எப்படிதான் எடுப்பேன் கிளாஸ். நம்ம எடுக்கிற கிளாஸ் எப்பவுமே அப்படிதான். இந்த அச்சம் என்பதுக்கு ஒரு கதையே இருக்கு. அதே மாதிரி தனது நிலையை தூய்மைப்படுத்தணும். எப்படி தூய்மைப்படுத்தணும்? ஸ்டோரி மூலியமா அழகா சொல்லலாம். அழகா நிறைய கதைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கதைகள்லாம் எங்க நம்ம இப்ப நடக்கிற கதைகள்லாம் இல்லை. நமக்கு இந்த லைஃப்ல டச் ஆகிற கதைகள் தான் எல்லாமே வந்து புராணங்கள்லயும் வேதங்கள்ல இருந்து எடுக்கிற கதை தான் எல்லாம், இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? அச்சம் இல்லை. எதுக்குமே நம்ம கவலைப்படவில்லை. ஏன் நம்ம கவலைப்படணும்? பகவான் மேல நம்பிக்கை இல்லாததான் கவலைப்படுவான், இல்லைங்களா? பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் கவலைப்படுவான். பகவான் மேல நம்பிக்கை இருக்கும்போது யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டான். எனக்கு என்னப்பா, நான் செய்ய வேண்டிய செயலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு எது வந்தா என்ன பிரச்சனையே இல்லை. கஷ்டம் வந்தாலும் சரி, இல்லைங்களா, ஹாப்பி வந்தாலும் சரி, நான் எதுலையுமே பங்கேற்க போறது கிடையாது அப்படின்றவன் எதை பத்தி கவலைப்பட போறான்? எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அடுத்த வேலை சோத்து கூட கவலைப்பட மாட்டான். தேவையில்லை, பகவான் பார்த்துப்பாரு. நான் செய்ய வேண்டிய செயல் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஒழுக்கமா இருப்பேன். நான் என்னுடைய பணி என்ன? ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னா ஒழுக்கமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பலன் எனக்கு கிடைக்கும். பலனா என்ன பலன்? அவன் கொடுக்க போறாங்க, நான் கொடுக்கறத வீட்டுக்கு கொடுக்க போறேன், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி பக்குவத்துல வந்துடணும். அந்த பக்குவத்துல அதுக்காக நம்ம வந்து இப்போ கலிகாலத்துல அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப கடினம் தான். ஆனா அதை முறைப்படுத்தும் போது நமக்கு செயல்பட வர முடியும். முறைப்படுத்தினா கண்டிப்பா செயல் வரும். அது ரொம்ப டைம் எடுக்கும். அதை பத்திலாம் விரிவா பண்ணலாம், பேசலாம். அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், அதுதான் ரொம்ப அழகா. நாம எதுல படிச்ச ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? 3ஆம் அத்தியாயத்துல பத்தி படிச்சோம். 2லயும் படிச்சோம், 3லயும் படிச்சோம். எப்பவுமே தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். தனி மனித ஒழுக்கம் நாம வந்து 2ஆம் அத்தியாயத்துல ரொம்ப அழகா படிச்சோம். என்ன படிச்சோம் பண்ணா, வீட்டுல உள்ள ஒரு கணவரோ மனைவியோ, வீட்டுல தலைவிகள் தலைவன், அவங்க 2 பேருமே ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மேன்மை அடையும். 2 பேருமே ஒழுங்கா இருந்தா குடும்பம் மேன்மையிடும். குடும்பம் மேன்மை அடைச்சுன்னா அக்கம் பக்கத்துவங்க எல்லாம் மேன்மை அடைவாங்க. ஏன்னா அவங்கள பார்ப்பாங்க, அந்த குடும்பம் பாரு எவ்வளவு ஒழுக்கா டிசிப்ளினா வளர்றாங்க, டிசிப்ளினா கோயிலுக்கு போறாங்க, வேதம் படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்றாங்க, நல்லா படிக்குதுங்க, நல்லா மேன்மையா வராங்க அப்படின்னு போது அதே மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த தெரு ஆசைப்படும், அந்த நகரம் ஆசைப்படும், அந்த ஊர் ஆசைப்படும், கடைசியில இந்த உலகமே ஆசைப்படும், இல்லைங்களா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கர்நாடகால ஒரு கிராமம் இருக்கு. அதே மாதிரி இதுலயும் நம்முடைய கல்கட்டாவில், அதாவது வெஸ்ட் பெங்கால்ல, பங்களாதேஷ்லயும் பாத்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்லையும் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து ஒழுக்க நிறைமையோட வாழ்வாங்க. அவங்க எல்லாம் சமஸ்கிருதம் பேசுவாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல செருப்பு போட மாட்டாங்க. பகவானுக்கு எல்லாருமே துதி பாடுவாங்க. எல்லாருமே சமஸ்கிருதம் பேசுவாங்க. வேற எந்த லாங்குவேஜும் பேச மாட்டாங்க. சமஸ்கிருதம் மட்டும்தான் பேசுவாங்க. அந்த ஒழுக்கமா இருப்பாங்க. யாரையும் பத்தி அந்த வீட்டுல கதவே கிடையாது, வீடே ஓப்பன்ல இருக்கும். அந்த மாதிரி கிராமங்கள்லாம் வந்து இன்னமும் இருக்கு, நிறைய இடத்துல ஊர்ல இருக்கு. இந்த 2 கிராமம் எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தன் மனித ஒழுக்கத்தை இருந்தாதான் வந்து ஒரு நாடு செழிப்பா இருக்கும், இல்லைங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்மீக கானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல் எப்படி? இந்த மாதிரி சத்சங்கள்ல கலந்துக்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, புராணங்களை படிக்கிறது, பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக செய்தியில் இது வளர்த்துக்கணும். தானம் கொடுக்கறது, தானம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கறதுல வந்து அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுக்குறோம் வந்து தகுதியா இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். அதை வாங்குறோம் தகுதியா இருக்கான்னு பார்க்கணும், கொடுக்குறோன்னு தகுதியா இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது, இல்லைங்களா? இதை பற்றி நம்ம 18ஆம் தேதியில விரிவாக படிக்கலாம். தானத்தை பற்றி நீங்க லெவல் 2ல வந்தீங்கன்னா ரொம்ப அழகா இதை பற்றி படிக்கலாம். ஏன்னா தானம் வாங்குறவங்க வந்து தகுதியா இருக்கவங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா அதை தானத்தை வாங்கிக்கிட்டு தீய வழியில அவங்க செலவு பண்றாங்கன்னா, பணத்தை செலவு பண்றாங்கன்னா, பொருளையோ பணமோ ஏதோ ஒண்ணு செலவு பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து தீய வழியில செலவு பண்ணாங்கன்னா அவன் பாவத்தை சேர்க்கிறான் தானம் வாங்கினவன். அப்ப தானம் கொடுத்தவர் என்ன பண்றாரு, அவருக்கும் அந்த பாதி போய் சேரும். இப்போ ஒண்ணு இல்லை, ரோட்ல போயினே இருக்கீங்க, ஒருத்தர் யாசனம் கேட்கிறாரு, ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்களேன்னு கேட்கிறாரு. நீங்களும் என்ன பண்றீங்க, அவருடைய கோலத்தை பார்த்த உடனே சரி ஒரு 10 ரூபா கொடுத்துடுறீங்க.
கொடுத்துற உடனே அவர் என்ன பண்ணா, அது மாதிரி 10 பேர்கிட்ட 10 ரூபா வாங்கினாருன்னா அது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் சேருது அவருக்கு. அதை வச்சுட்டு அவர் வந்து வயிறார சாப்பிட்றாரு, 4 பேருக்கு ஏதோ செய்யறாரு, ஏதோ ஒண்ணு பண்றாரு, பகவானுக்கு ஏதோ பண்றாரு, அவர் சாப்பிட்டுக்கிறாரு, ஏதோ பண்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ அது தெய்வீகமான குணங்கள்ல போயிடும். அதே பணத்தை அவர் தீய வழியில சிகரெட் பிடிக்கிறதோ, தண்ணி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதோ, வேற ஏதாவது ஒரு தப்பான வழியில செலவு பண்ணாருன்னா அவர் பாவத்தை உருவாக்குறாரு அந்த பணத்தை வச்சு. அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான் கொடுப்போம். நாம கொடுப்போம். அந்த சரிபாதி பாவம் நம்மள வந்து சேரும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தானம் கொடுக்குறதுல கூட சரி, சரிங்களா? அதுதான் தானத்தை பத்தி ரொம்ப அழகா நாம 18 விரிவா படிக்கலாம். அதே மாதிரி சுய கட்டுப்பாடு இருக்கணும். சுய கட்டுப்பாடு. அதே மாதிரி யாகம் செய்தல். யாகம்னா என்னது? நம்ம எந்த குலத்துல பிறந்திருக்கிறோன்றது காரணம் கிடையாது. பிராமணனா பிறந்திருக்கலாம், சத்திரனா பிறந்திருக்கலாம், சூத்திரனா பிறந்திருக்கலாம், வைசியனா பிறந்திருக்கலாம், ஏதோ ஒரு இதுல பிறந்திருக்கலாம். அது நம்முடைய கர்மா. நம்ம போன ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாவம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உடல் கிடைச்சிருக்கு. அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி நாமும் செயல்படும். அதுதான் யாகம். அதுக்காக வீட்டுல வந்து கனவு யோகம் பண்ணோம், அந்த யாகம் பண்ணோம், இந்த யாகம் பண்ணோம், அதெல்லாம் கிடையாது. யாகம்னா என்ன தெரியுங்களா? நாம என்ன ஒழுக்கமா நம்ம செயல்படணும். அதை யாக சக்கரம்னு சொல்லுது. அது 3ஆம் அத்தியாயத்துல கர்ம யோகத்துல நம்ம படிச்சிருக்கோம். யாகம் செய்தல். அதே மாதிரி வேதங்களை கற்றல். வேதங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த 4 வேதங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி தவம்னா என்னது? 4 விதமான தவங்கள். அதாவது புலால் உண்ணக்கூடாது, தவறான உணர்வு இருக்கக்கூடாது, மது போதைகள் இருக்கக்கூடாது, சூதாடக்கூடாது. இதுதான் தவம். இந்த 4மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தவம் இருக்கணும். வாக்கு தவம், அதாவது நம்ம எப்படி பேசுறது என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் தெய்வீகமான குணம். எளிமை இருக்கணும். ரொம்ப எளிமையா நம்ம நடந்துக்கணும் எல்லா விஷயத்திலையும். அகிம்சைன்றது வந்து அன்பு. யாரையுமே நம்ம கொல்ல மாட்டோம், யாரையுமே அடிக்க மாட்டோம், அந்த மாதிரி அது. ஆனா ஒரு திடகாத்திரமான ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு வச்சு அந்த முடிவை நாம செயல்படணும். அந்த முடிவு அகிம்சை மூலியமா செயல்படணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்மை. அதே மாதிரி கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. கோபமே இருக்கக்கூடாது. கோபம் இருந்தாவே நம்ம வந்து இந்த குணங்கள், நமக்கு தெய்வீகமான குணங்கள் நம்மள இருக்காது. அதாவது துறவுனா எப்படிப்பட்ட துறவுனா சன்னியாசியா போறதோ இல்ல பிரம்மச்சாரி ஆகுதோ துறவு இல்லை. அது துறவு கிடையாது. பற்றற்ற தன்மையை நம்ம செயல்படணும். எல்லா விஷயத்திலுமே நம்ம துறந்து இருக்கணும். 48 வயசு ஆச்சுனாவே நாம வந்து உஷாராயணும். என்னன்னா 48 வயசு ஆச்சுன்னா பகவான்கிட்ட போற நேரம் வந்தாச்சு. அப்போ நாம என்ன பண்ணணும்? துற வாழ்க்கையை வாழணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா, 48 வயசு மேல திருமணமே பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க தாம்பத்திய வாழ்க்கையை ஈடுபடுறாங்க. அதெல்லாம் அதர்மம். 48 வயசு துறவு வாழ்க்கை வாழணும். அதுல 48 வயசுல ஆன பிறகு கணவன் மனைவி 2 பேருமே வனவாச வாழ்க்கையை வீட்டுல இருந்தே வாழணும். வாழ்ந்து 60 வயசு ஆன பிறகு 12 வருஷம் அவங்க வனவாச வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க வந்து அதுக்கப்புறமா அறுவங்கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் என்ன எடுத்துக்கணும்? சன்னியாசி எடுத்துக்கணும் அவங்க. அப்பதான் அதுதான் வந்து வேதம் சொல்லுது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் அவங்க வந்து முக்தி அடைகிறாங்க. ஏன்னா இப்ப இருக்கவங்களாம் 50 வயசுக்கு அப்புறம் திருமணமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாம்பத்திய வாழ்க்கை, அதுக்கப்புறம் பிள்ளையை பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ப்ராப்ளமே பண்ணிட்டு வராங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க முறை நான் வரும்போது அப்ப அந்த கலாச்சாரம் மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடுது இல்லைங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா துறவுன்னு சொல்லப்படுது. சாந்தி வந்து பாத்தீங்கன்னா மனது புத்தி உடல், இது 3மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மனதால கிடைக்கிற சாந்தி என்னைக்குமே நிம்மதி இருக்காது. அடுத்த துன்பம் தான் வரும். அதே மாதிரி உடலால செய்யறது புத்தி உடல் 2மே உள்ளதான் வரும். அது உடலால நம்ம செய்யற செயல்னால நமக்கு இன்பம் கிடைக்கும். உடலால என்ன செய்யறோமோ அந்த செயல் இன்பம் கிடைக்கும். ஆனா அதே இன்பம் அடுத்த நேரம் துன்பத்தையும் கொடுக்கும். துன்பத்தை கண்டிப்பா கொடுக்கும். மனமும் சரி உடலும் சரி 2மே ஒண்ணுதான். ஆனா அதை ஆத்ம ரூபத்துல பண்ணும்போது சச்சித்தானந்தமா செயல்படும். அதுதான் அந்த சாந்தி தான் நமக்கு வந்து வேணும். அதுதான் சச்சித்தானந்தமா செயல்படுற சாந்தி வந்து என்னைக்குமே நிம்மதி நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? அதுதான் குற்றம் காண்பது விருப்பமில்லை. யாராவது ஒருத்தன் இப்படி ஏன் இப்படி நடந்து போறான், இவன் இந்த அம்மா ஏன் இப்படி பாக்குறாங்க, இந்த அம்மா ஏன் இப்படி செயல்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நாம வந்து நம்ம ரொம்ப மைனூட்டா நம்ம பாக்குறோம். அதெல்லாம் அந்த மாதிரி தவிர்க்கணும். அதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா நீங்க இறை பக்தி இருக்கும்போது மற்றவங்க யாருமே அந்த கண்ணோட்டத்துல பார்க்கவே மாட்டீங்க. ஒருத்தர் பேசிட்டே இருப்பாரு, ரொம்ப தொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொன்னு பேசுவாங்க. அதுவே பெரிய தவறு தான். ஒருத்தர் பேச விட மாட்டாங்க. தான் என்ற அகந்தையோடு பேசிட்டு இருப்பாங்க. தனக்கு தான் தெரியும் நம்ம பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசுர குணங்கள்ல வரும். இதெல்லாம் பத்தி குற்றம் காண்பது விருப்பம் இல்லாம எல்லா உயிர்கள் மீதும் கருணை இருக்கணும். பூச்சாந்த விட கொல்லக்கூடாது. அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறார். நம்ம வீட்டுல கொசு வருது, எறும்பு வருது, பூச்சி வருதுன்னா காரணம் யாரு? நாம தான். அது கிடையாது. அது எங்க இருக்கும்? அது குட்டையில தான் இருக்கும். ஏன் கொசு வீட்டுக்குள்ள வருது? நாம சுத்தம் இல்லை இல்லைங்களா?
கரெக்டா நம்ம இருக்கணும். அது அந்த மாதிரி கருணை இருக்கணும், பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை. அதே மாதிரி கண்ணியம், வெட்கம். வெட்கம்ன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பெம்பளைகளும் மாதாஜிகளும் தான் வெக்கப்படும். அதாவது வெக்கப்படணும்னா இந்த மாதிரி பெண்கள் தான் அதிகமாக வெக்கப்படுறாங்க. கிடையவே கிடையாது. வெட்கம்னா என்ன தெரியுங்களா? ஆக்சுவலா வந்து நம்ம வேதங்கள்ல சொல்லப்படுது, நாம செஞ்ச தவிர உணர்ந்து வெட்கப்படணும். நாம என்ன மாதிரி இந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோம், தவறு பண்ணிட்டோமேனு கூனி குறுகணும். அந்த வெட்கம் தான் இருக்கணும். அதான் தெய்வீகமான குணங்கள். காமத்துல வர வெக்கம் வேற, ஒருத்தருக்கு அழகா பேசுறான்ற அந்த வெக்கம் வேற, அது வந்து காமத்துல போறது. இந்த வெக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நாம செஞ்ச செயல் எவ்வளவு பாவகரமான காரியம் செஞ்சிட்டோமே, தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி வெக்கப்படணும் நாம. அதுதான் தெய்வீகமான குணம். அந்த வெக்கம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன உறுதி இருக்கணும், வீரம் இருக்கணும், மன்னிக்க தன்மை இருக்கணும், தைரியம் இருக்கணும், தூய்மை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது. மரியாதை யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நான் நீங்க ஹரே கிருஷ்ணா சொன்னேன், ஏன் எனக்கு திருப்பி சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அர்த்தம்? அவரு எதிர்பார்க்கிறார். அசூர குணத்துல இருக்கிறார். அவர் ரஜோ குணத்துக்கு வந்துட்டார். அவரு ஒருத்தருடைய ஒரு ஒரு நமக்கு ஒரு பிளாட்ல இருக்கும், ஒரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி வாசல் இருப்பார், வாசல்ல நின்று இருப்பார் இல்லையா? அவர் போகும்போது வரும்போதெல்லாம் அவரு எஜமானு, இந்த வீட்டு ஓனரு, இந்த ஹவுஸ் இந்த வீட்டுல ஓனரா இருக்காரு, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரு வணக்கம் வணக்கம் சார் அப்படின்னு நம்மளும் வணக்கம் சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு 4 நாள் 10 நாள் 20 நாள் சொல்றாரு, ஒரு நாள் சொல்லல. அவருடைய வேலை என்னமோ, அவருடைய கர்மா என்னமோ, அவர் சொல்லல. அப்போ நாம என்ன நினைப்போம், டெய்லி வணக்கம் சொல்லிட்டே இருந்தாரு, இன்னைக்கு என்ன சொல்லல அவருன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போய் உட்கார்ற வரைக்கும், உட்கார்ந்த பிறகு யோசனை பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டிக்கே நமக்கு டெய்லி வணக்கம் சொல்லல. அப்ப என்ன குணம் வந்துச்சு பாருங்களா? மரியாதை எதிர்பார்க்கிறார். மரியாதை எதிர்பார்த்தா நம்ம குணம் மாற ஆரம்பிச்சிரும். மரியாதை எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாதிரி இந்த 26 குணங்களும் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப அழகா மாற ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? இதே அசுர குணங்கள். நான் ஸ்லோகம் படிக்கணும்னா நானே படிச்சிடறேன். இது வந்து இந்த குணங்கள், இதுல வந்து 6 குணங்கள்ல அசுர குணம், 26 குணங்கள் தெய்வீக குணங்களை பார்த்துட்டோம். அசுர குணங்கள் பாருங்க. தாவின் மைந்தனே, தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், அதாவது அபிமானம், வீண் அபிமானம், கோபம், கொடூரம், அறியாமை ஆகிய அசுர இயல்புடைய குணங்களாகும்ன்றார். இப்ப பாருங்க, தற்பெருமையா பேசுறது தனக்குள்ளேயே. ஏங்க நான் இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருந்துங்க, தற்பெருமையா பேசுது. நான் இந்த ரொம்ப பியூட்டியா இருந்தேங்க, நான் இந்த மாதிரி நேற்று அந்த மாதிரி செஞ்சேங்க, அந்த மாதிரி பண்ணுங்க, தற்பெருமையா பேசுது. அது மாதிரி தற்பெருமையா பேசுறதே வந்து நமக்கு பின்னாடி குழி தோண்டி நிற்கிறோம். ஆனா அதே வந்து பேசுறதே வந்து பகவானை மையப்படுத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அது தற்பெருமையில வராது இல்லைங்களா? நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா நம்ம தெய்வீகமான குணங்களோட சம்பந்தப்பட்டு தற்பெருமையா இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா இல்லை. எங்க வீட்டுல நான் இன்னைக்கு வந்து பகவானுக்கு ரொம்ப அழகா நெய் தோசை பண்ணி விட்டேன், அதாவது நெய் பிரசாதத்துல பண்ணி விட்டேன், நெய் ஸ்வீட் போட்டு பண்ணி விட்டேன் பகவானுக்கு. இன்னைக்கு அலங்காரம் பண்றது அவ்வளவு அழகா நான் பண்ணேன். இன்னைக்கு நான் வீட்டுல வந்து வீடை சுத்தப்படுத்திட்டு கோலம்லாம் போட்டு பகவானை நான் சென்ட்ரல் வர வச்சு அவரை வந்து ரொம்ப அழகா பண்ணேன். இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை நான் கொடுத்தேன் அவருக்கு, இந்த இது கொடுத்தேன். இது பகவானை மையப்படுத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது பொறாமை கிடையாது. அதே பௌதிகத்தை சொல்லும் போது நான் இந்த சேலை கட்டிட்டு போனேன், எனக்கு இந்த இந்த இவ்வளவு பணம் வந்தது, நான் இந்த வீடு வாங்கியிருக்கேன், நான் அந்த இது வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்பெருமை. இது தற்பெருமை. இது அசுர குணத்துல வந்துடும். இது அசுர குணத்துல வந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி அகந்தை, வீண் அபிமானம், தேவையில்லாத இது பண்றது, அகந்தையும் அப்படிதான் இல்லைங்களா? கோபம், அதே மாதிரி கொடூரமான செயல், எண்ணங்கள் கொடூரமா வந்துச்சுனாவே போதுங்க, செயல் வந்துடும். நாம செய்ய மாட்டோம், யாரையும் கொலை பண்ண மாட்டோம், யாரையும் அடிக்க மாட்டோம், யாரையும் திட்ட மாட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பண்ணா அப்படின்னு அந்த உள்ள நாம பண்ண ஆரம்பிச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உடல் பிரஷர் ஆகும், மற்ற ப்ராப்ளத்தை வர ஆரம்பிச்சிடும். அது கொடூரம். அந்த கொடூரத்தை நம்ம இருக்கவே கூடாது இல்லைங்களா? அதே மாதிரி அறியாமை. நம்ம எல்லாமே சொல்லுவோம், தெரியாம சரி செஞ்சுட்டுங்க, மன்னிச்சிருங்க, சாரிங்கன்னு சொல்லிடும் போது அப்ப சாரி எத்தனை சாரி, மன்னிச்சிருங்க சொல்ல நீங்க அசுர குணத்திலேயே இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த குணத்துல இருந்து வெளியே வரணும் இல்லைங்களா? அது பார்த்துக்கலாம். இங்கே இது எல்லாமே அசுர குணங்களோட இயல்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 5ல பாத்தீங்கன்னா இனி வந்து பாத்தீங்கன்னா இனி இது வரைக்கும் 4 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம அசுரன் தெய்வீகமான குணங்களை பார்த்துட்டோம். இனி வர 19, 20 பதம் வரைக்கும் பகவான் வந்து இந்த அசுர குணங்களோட இயல்பை பத்தி ரொம்ப அழகா கொண்டுகிட்டே வருவார். தெய்வீக குணங்கள் முத்தி தரக்கூடியவை, அதாவது தெய்வீகமான அந்த 26 குணங்கள் இருக்கவங்க கண்டிப்பாக முத்தி கிடைக்கும்ன்றார். அதே அசுர பந்தப்படுத்துபவை வந்து பாண்டியன் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களை பிறந்திருக்கிறாய் அப்படின்றார். இப்போ ஒரு நல்ல குளத்துல பிறந்திருக்கிறோம், ஒரு பிராமண குளத்துல பிறந்திருப்போம்,
ஒரு சத்திரியன் குலத்துல பிறந்திருப்போம், ஒரு சத்திரியன் அதாவது வைசிய குலத்துல பிறந்திருப்போம், ஒரு இவரு சுத்திர வீட்டுல பிறந்திருப்போம். இது எல்லாமே நல்ல பிறப்பு தான், நல்ல இடத்துல தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அது தவறே கிடையாது. ஆனா நாம என்ன செயல்படுறோன்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்களா. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5 பெட் இருக்குன்னு வச்சுக்கல, 5 10 ஏதோ ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்ல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 பெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான மாதாஜிகள் வந்திருக்கிறாங்க. அது குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ்ல வந்திருக்கிறாங்க. அந்த 5 மாதாஜிக்கும் ஒரே நேரத்துல ஒரே டைம்ல குழந்தை பிறக்குது. அந்த 5 மாதாஜிக்குமே ஒரே நேரத்துல ஒரே டைம்ல அந்த இதுல கரெக்டா அந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன் நான். இது நான் வந்து ரிக்கு வேகத்திலிருந்து எடுத்தேன் இந்த ஸ்டோரி. என்னன்னு இது உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன். அப்போ 5 விதமான குழந்தைகள் ஒரே நேரத்துல ஒரே காலத்துல ஒரே இதுல பிறக்குது அப்படின்னும் போது, ஒரு மாதாஜி வந்து பாத்தீங்கன்னா முதல் மாதாஜி ரொம்ப செல்ல செழிப்பா இருக்கிறாங்க. அந்த இருக்கிற சுத்துப்பட்ட ஊரு இதே அவங்கதான், அவங்க ஒரு குழந்தை பிறக்குது. இன்னொரு மாதாஜி இருக்கிறாங்க, அந்த ஊர் ராணி, அந்த ஊர் ராணிக்கு அதே டைம்ல ஒரு குழந்தை பிறக்குது. இன்னொரு மாதாஜி இருக்கிறாங்க, நடுத்தர வயசு, நடுத்தர வர்க்கம் அவங்க, அதாவது அன்றாடம் கிடைக்கிறத வச்சு சாப்பிடுறது அது மாதிரி. இன்னொரு மாதாஜி இருக்கிறாங்க, சொந்த பந்தமே இல்லை, அனாதையா இருக்கிறாங்க, யாருமே இல்லை அவங்களுக்கு. ஒரு மாதாஜிக்கு சுத்தம் வறுமைனா வறுமை, அப்படிப்பட்ட வறுமை, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. ஒரு மாதாஜி பிறகு இந்த 5 விதமான மாதாஜிகளும் ஒரே நேரத்துல குழந்தை பிறகுது. ஏன்? அப்ப ஜோதிகாரன் சொல்லுவான் பாரு, ஜோசியத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த குழந்தை இந்த டைம்ல பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன பிறகு இந்த குழந்தை நல்லா சிறப்பா வரும். அந்த 5 குழந்தையும் அதே நேரத்துல ஒரே இடத்துல பிறந்திருக்கு. ஆனாலும் எந்தெந்த இடத்துல பிறந்திருக்கு பாருங்க, இல்லைங்களா? இதுதான் கர்மா, இதுதான் கர்மா. நாம எங்க பிறந்திருக்கிறோம்னு கிடையாது, ஆனா என்ன செயல்படுறதுதான் முக்கியம். நான் ஒரு பிராமண குலத்துல பிறந்த, நல்ல குலத்துல போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சேன், ஆனால் என்னடா செயல்பட்ட நீ? பிராமண குலத்துல பிறந்துட்ட, நீ என்ன செயல்பட்ட? நான் ஒரு ராஜா வீட்டுல பிறந்திருக்கேன், ஒரு சத்திரிய வீட்டுல பிறந்திருக்கேன், ஒரு பணக்கார வீட்டுல பிறந்திருக்கேன், நீ என்ன பண்ண இப்போ? அதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் பகவான் சொல்ற, வேதத்துல அதான் சொல்ல வர்றாரு, இல்லைங்களா? பிறப்புன்றது நம்ம செஞ்ச புண்ணியம் அது. ஆனா நம்ம அந்த பிறந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், அதுதான் இம்பார்ட்டன்ட், இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்ற, தெய்வீகமான குணங்கள் முத்தி தரக்கூடியவை, அசுர குணங்கள் இயல்பு. அப்ப நீ இப்ப நல்ல குணத்துல பிறந்துட்டு அசுர குணத்துல பிறந்து அப்ப நடந்தீங்கன்னா எப்படி இருக்கும், இல்லைங்களா? அப்ப திரும்ப என்ன பிறப்போம்? நாயா தான் பிறப்போம், மனுஷனா பிறக்க மாட்டோம், மாடு மாதிரி தான் பிறப்போம், அனிமலா பிறப்போம், இல்ல மரமா பிறப்போம், ஜடமா தான் பிறப்போம், இல்லைங்களா? அப்போ அந்த முத்தி தரக்கூடிய செயல் எது? தெய்வீகமான குணங்கள். நாம் எந்த குலத்துல பிறக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா பிறந்த எதுல பிறக்கிறோமோ அதுல இருந்து நாம், அதுதான் சொல்றாரு இங்க பகவான். யார்கிட்ட? அர்ஜுன் சொல்றாரு, அர்ஜுனா நீ வந்து ஒரு தெய்வீகமான பிறப்படான்றார், உனக்கு அந்த இது வராது, அந்த எண்ணம் வராதுன்றார். அப்போ அவங்க தெய்வீகமான குணத்துல இருக்கான், நாமளும் அந்த குணத்துல நாம் இருக்கணும், இல்லைங்களா? அது 6வது பாதுல சொல்றாரு, தாவின் மைந்தனி இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிர்வாழி தெய்வீகமானவர்கள். பகவான் சொல்லிட்டாரு பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இந்த உலகத்துல பறக்கிற எல்லா ஜீவராசிகளுமே தெய்வீகமானவர்கள் தான், பகவானுடைய அம்சம். நம்ம எல்லாருமே 84 லட்சம் ஜீவராசிகளுமே 84 லட்சம் பகவானுடைய அம்சம் தான் அது. அப்போ இவ்வுலகில் படைக்கப்பட்ட உயிர்வாழ்வு தெய்வீகமானவர்கள், அசுரர்கள் என 2 வகையாகவும் உள்ளனர். எப்படி செயல்படுறாங்க? அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடறாங்க. தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிகவும் விவரமாக உனக்கு விளக்கி உள்ளேன், இனி அசுர குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக என்றார். அப்போ அசுர குணங்களும் சரி, தெய்வீகமான குணங்களும் சரி, நாம என்ன செஞ்ச கர்மாவோ அந்த கர்மத்தை தகுந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளும் அது செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்கன்றத ரொம்ப அழகா இடத்துல கூட்டிட்டு காட்டுறாரு, இல்லைங்களா? 7வது பாதம் பாருங்கன்னா, அசுரத்தன்மை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றும் அறிவதில்லை. ஏன்னா அவங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரசோலும் தமோலும் இருப்பாங்க, தமஸ்ல இருப்பாங்க. சோ அப்போ அவங்க புத்தி பேதலிச்சு போயிருக்கும். அவங்க என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது எது செய்யணும் அந்த எண்ணமே அவங்களுக்கு என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் இருக்காது, தான் தான் அப்படின்றது அந்த அகந்தை வந்துடும். தான் தான் அப்படின்றது, நான் நினைச்சாதான் வீட்டுல நீ நான் சொல்றதை நீ செய்யணும், மனைவியை சொல்றது கணவனை சொல்றது, யாரையும் கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. மனைவி சில வீட்டுங்களா பாத்தீங்கன்னா தான் என்ற அகந்தையோட இருப்பாங்க, கணவனும் அதே மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பம் எப்படி இருக்கும் பாருங்க, கெட்டு போயிடும். அது மாதிரி இருக்கவே கூடாது. கணவர் இந்த மாதிரி ரொம்ப தீய வழியில போறாரு, இது வழியில போறாரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அது கர்மா,
அதை அனுபவிச்சுதான். என்னடா இப்படி சொல்றீங்களே, இன்னைக்கு சட்டங்கள்லாம் வேற மாதிரி இருக்கு, டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு. அதே மாதிரி அது இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாது. டைவர்ஸ் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நிறைய பேர் இருப்பீங்க. டைவர்ஸ் வாங்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒண்ணு ஒரு கணவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் ஆச்சுன்னா அந்த உறவோடு அவங்க இருக்கணும். அந்த உறவு வேண்டாம், கணவர் தீயவரி, அவர் மோசமானவர் அப்படின்னு டைவர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து அபாயகரமான விளைவுல போவாங்க. இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மத்திலையும் அப்படிதான். அது வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப இதுல படிக்க வேண்டாம், நீ லெவல் 2ல வாங்க, அதை பத்தி விரிவா படிக்கலாம். செய்யக்கூடாது என்று அறிவதில்லை, தூய்மை முறையான நடத்தையும், அதாவது முறையான நடத்தையும் வாய்மையும் அவர்கள் காணப்படுவதில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுது இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. 8வது பதம் பாருங்க. அவர்கள் இவ்வுலகம் பொய் என்றும், இது யாரு? அசுரத்தன்மை உள்ளவங்க. இந்த உலகமே பொய்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காமம் தான் முக்கியமா இருக்கும், காமம் இதுதான் இருக்கும். அஸ்திவாரம் இல்லாதது என்றும், கட்டுப்படுத்தும் கடவுள் எவருமே இல்லை என்றும் கூறுகின்றனர். அதே மாதிரி காம இச்சையால் உண்டாக்கப்பட்டதாக, காமத்தை தவிர இதற்கு வேற காரணமே இல்லை என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாத்திகவாதிகள் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அது ஒரு கட்சியே கிடக்குது இல்லைங்களா. அந்த இதுல உள்ளவங்க பேசுறது பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்தீங்கன்னா 5 மனைவிகள் இருப்பாங்க, 4 மனைவிகள் இருப்பாங்க, பிள்ளைகள் நிறைய இருக்கும், சொத்து நிறைய இருக்கும், ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாங்க. அந்த ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன பண்ணுவோம், அது வரமுறை இல்லாம சொத்துகள் இருக்கும், மனைவிகள் இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த காமத்திலேயே ஈடுபாடு இருப்பாங்க அவங்க. நான் சொல்லணும் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த மாதிரி உள்ள கடவுள் இல்லைன்னு சொல்ற மறுப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்க நிறை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தவறான வழியில் தான் போவாங்க இல்லைங்களா. அந்த உறவு வச்சிருப்பாங்க, தவறான உறவு அவங்ககிட்ட இருக்கும். இது வந்து அசுர குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 9வது பதம் பாருங்க. இத்தகு முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்கள் தம்மை இழந்தவர்களுக்கான அசுரர்களை உலகத்தை அழிப்பதற்கான அதாவது பலனற்ற கொடூரமான செயலில் ஈடுபடுகின்றனர் இல்லைங்களா. இப்போ ஒரு மதம் எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா, என்னுடைய மதத்துல இப்ப நம்ம நிறைய ஜாதி சண்டைகள் நடக்குது, மத கலவரம் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லைங்களா. ஆனா நம்மளுடைய சில பிரபுபாதா என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய மூதாதையர்கள், அதாவது நம்மளுடைய குருமார்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்குதான் வந்து கிறிஸ்டினு, முஸ்லீமு, பௌத்த மதம், இந்த மதம் அந்த மதம் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் அது கிடையாது. சனாதனம் ஒண்ணுதான். ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, இப்ப நம்ம ரஷ்யால பிறந்தாங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க அங்க வழிபாடு பண்ணுவாங்க. அமெரிக்கால பிறந்தாங்கன்னா அந்த வழிபாடுக்கு தகுந்த மாதிரி. ஆனா அங்க எல்லாமே இறைவன் உள்ளவன் தான். இப்ப அரேபியால பிறந்திருக்காங்கன்னா அந்த தகுந்த மாதிரி அவங்க அந்த காலத்து. நம்ம ஊர்ல விவசாயம் பண்றோம், பயிர் கிடைக்குது. அந்த ஊர்ல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப அந்த பாலைவனத்துல பிறகுறாங்க, அவங்க என்ன கிடைக்கும்? அங்க இருக்கிற ஆடு மாடு தான் அடிச்சு சாப்பிடுவாங்க. வேற என்ன கிடைக்கும்? அங்க கிடைக்காது இல்லையா. ஆனா அவங்க அசுர குணம் தான், ஏன்னா அதுல பிறந்துட்டாங்க. ஆனா அவங்களும் இறை அன்போட இருக்கிறாங்க, ஏதோ ஒரு அடுத்த ஜென்மமாவது கிடைக்கும். இதுதான் வந்து வேதத்துல ரொம்ப அழகா அகண்ட பாரதம், அகண்ட உலகத்தை பத்தி ரொம்ப அழகா நம்ம வந்து வேதங்களை கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ இது வந்து என்ன சொல்றாருன்னா, இத்தகைய முடிவுகளை பின்பற்றி அறிவில்லாதவர்கள் தம்மை இழந்தவர்களாக அசுரர்கள் உலகத்தை அழிப்பதற்காக பலனற்ற கொடூரமான செயல்வாங்க. இந்த மதத்துல உள்ளவங்களை சாவடிக்கணும், இந்த மதத்துல உள்ளவங்க இந்த மதத்துக்கு வர வைக்கணும், இந்த ஜாதிக்காரனை இந்த ஜாதிக்கு வர வைக்கணும், இப்படியே ஜாதி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம தான் பிரிச்சிருக்கோம். பகவான் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காரு? அது பிராமண, சத்திரன், வைசியன், சூத்திரன், இவங்க 4 பேருமே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. இவங்க 4 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா பொதுவானவர்கள். இவங்க 4 பேருமே பொதுவானவர்கள். நாமும் பிராமணரா செயல்பட்டா நாம ஆக்சுவலா நான் உண்மையிலே சொல்லப்போ நான் சத்திரியன், நான் பாளையத்தக்காரன், நான் சத்திரியன். நான் இப்ப என்ன கதை இருக்கேன்? குடிமை வச்சுட்டு இருக்கேன், இது போட்டு இருக்கேன், கண்டி மாலை போடுறேன், அதாவது பகவானுக்கு தொண்டு பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் செஞ்சிருக்கேன். இப்ப என்னோட பேர் என்ன? பிராமணன். நான் பிராமண கோலத்துல இருக்கேன். நாம என்ன செயல்படுறோமோ அதுதான் நம்மளுடைய வர்ணம் உருவாக்குது. இதுதான் கீதையில பகவான் சொல்றாரு. நீ பிறப்பால் என்ன வேணா பிறந்துக்கோ, அது உன்னுடைய கர்மா, புண்ணியமோ பாவமோ செஞ்சு அந்த கர்மா பிறந்துட்ட. ஆனா நீ என்ன செயல்படுறதுதான் இம்பார்ட்டன்ட். நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன், நான் பிராமண குலத்துல பிராமணனா இருக்கணும், சத்திரிய குலத்துல சத்திரியனா இருக்கணும். அது உன்னுடைய செயல்பாடு தகுந்த மாதிரி இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பிறந்திருக்கிறோமோ அது காரணம் கிடையாது, நம்ம என்ன செயல்படுறோமோ அதுதான் இல்லைங்களா. அப்போ அந்த மதத்தை பரப்புறது, இந்த செய்யுது அது செய்யுது, அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது இல்லைங்களா. நம்மளுடைய கீதையை கொண்டு போய் சேர்த்தாவே போதும். நம்ம கீதையை கொண்டு போய் மற்றவங்களுக்கு போய் சேர்த்தாவே போய், இது வாழ்வியல், இது இந்த ஒரு மதத்தை சார்ந்து கிடையாது. அதுதான் நம்ம நிறைய ஃபாதர்லாம் சொல்லியிருப்பாங்க, போப்பாண்டவரே ஒத்துக்கிட்டாரு.
இதை படிச்சுட்டு பார்த்தவங்க எவ்வளவு அழகா அற்புதமா கொடுத்துருக்குறாங்க பகவத்கீதையில அப்படின்னு. கீதை எல்லாருமே படிக்கணும் அப்படின்றத ஒரு மத போதகரே சொல்றார். ஸோ அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம பைபிள்லயும் சரி, குரான்லயும் சரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நல்ல கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தீய கருத்தை நம்ம விட்டுணும். எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா நம்ம வேதங்கள்ல அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. எல்லா உயிரினும் ஒண்ணு நினைக்கும், அதுதான் சனாதனம் இல்லைங்களா? 10வது ஸ்லோகம் என்ன சொல்லுது பாருங்க. அசுரத்தன்மை உடையவர்கள் திருப்தி அடையாத காமத்துடன் தஞ்சமடைந்த கர்வம் மற்றும் பொய் கௌரவத்தையும் கவர்ச்சியில் மூழ்கி மயக்கப்பட்டுள்ளனர். எப்பொழுதுமே தூய்மையற்ற விருதங்களும் ஈடுபடும் இவர்கள் நிரந்தரமற்ற பொருள்களால் கவரப்படுகின்றனர். எப்பவுமே ஒரு பொருள் மேல ஆசைப்படுவாங்க, அதான் பற்று. நம்ம 2வது 3வது அத்தியாயத்துல இதை பத்தி படிச்சிருக்கோம், கர்மயோகத்திலையும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆத்ம தத்துவத்திலையும் பகவான் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டோம்னா அது என்ன ஆகும்? பற்று. பற்று வரும்போது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் மோகம் வந்துடும். மோகம், காமம், பேராசை. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் நமக்கே தெரியாது. இந்த படத்துல பாக்குறீங்களா 4 விதமான இது நம்ம, அது கண்டிப்பா இது தவத்துல வரும். இந்த தவத்துல மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது வந்து பாத்தீங்கன்னா தவறான மது போதைகள் இருக்கக்கூடாது. கேம்பிளிங், சீட் ஆடுறது, இந்த மாதிரி ரேஸ்ல போடுறது, இத மாதிரி. அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது, இதெல்லாம் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறது சூதுன்னு சொல்லுது. உழைக்காம வர பணம் அது அப்படின்னு வேதம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் படிச்சேன். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஐயோ நான் கூட ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருக்கேங்கன்னு. அது எப்படிங்க உழைக்காம எப்படிங்க பணம் வரும்? ஒரு பணத்தை கொண்டு போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அவன் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறனா 10,000 ரூபாய் 2 நிமிஷம் போத்தோன்னு 10,000 ரூபாய் கிடைக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது கேம்பிளிங், சூது. அந்த மாதிரி பணத்தை நம்ம என்ன சம்பாரிச்சு என்ன கண்ண போகுது? ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா? அது மாதிரி கேம்பிளிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இல்லீகல், அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது மத்தவங்க மனைவி மேல ராதையே பார்க்கணும், மற்றவங்கள காம கண்ணோட பார்க்கக்கூடாது. எந்த மாதாஜியுமே சரி காம கண்ணோட பார்க்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப், இந்த 4மே தவங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 4மே நாம பண்ண ஆரம்பிச்சோம்னா அசுர குணங்கள். ஒரு மாதாஜி வராங்க, பார்த்த உடனே அவங்கள பார்த்து தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சாவே நம்ம அசுர குணங்களை போயிட்டோம். அசுர குணங்கள் தாராளமா போயிடும் நம்ம இல்லைங்களா? அதே மாதிரி கேம்பிளிங் இருக்கக்கூடாது, மது போதையில் இருக்கக்கூடாது, மாமிசம் உண்ணக்கூடாது. இந்த 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அப்புறம் 11:12 என்ன சொல்றாரு பாருங்க. மனித அதாவது நகரத்தில் முக்கிய தேவையே வந்து புலன்களை திருப்தி செய்வது. இதானே நம்ம நகரங்கள்ல வாழறதே பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? ஐயோ மணி 6 ஆயிடுச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்பு, குளிச்சுட்டு பல்லாம் தேய்ச்சி குளிச்சு வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உடனே ஓடுவோம் ஆஃபீஸ். 8 மணிக்கெல்லாம் இங்கேருந்து வீட்டில் கிளம்பதான் 9:30 மணிக்கு வீட்டுக்கு போய் ஆஃபீஸில் போய் சேர முடியும். திருப்பி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து 5 மணி 6 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வருவார். வீட்டில் வந்து டிவி பார்ப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, இனப்பெருக்கம் பண்ணுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது என்ன வாழ்க்கை? இது நகர வாழ்க்கை, நரக வாழ்க்கை. இது இயந்திரம் மாதிரி நம்ம செயல்பட்டு இருப்போம் இல்லைங்களா? அனிமலோட வேலை அதானே இல்லைங்களா? நம்ம என்ன ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம், அனிமல் கிடையாது, சுத்தி கிடக்கும். அது கரெக்டா வேலைக்கு சாப்பிட்றோம், எங்கேயாவது போய் எதுல கிடைக்கும் சாப்பிட்றோம். சாப்பிட்டு என்ன பண்ணும்? தூங்கும். அப்புறம் சாயங்காலம் நைட் ஆனா இனப்பெருக்கம் பண்ணும். அவ்வளவுதான். இதே வாழ்க்கை நாம வாழ்க்கிட்டு இருக்கோம். அப்ப நகர வாழ்க்கைன்ற தேவைகளை புலன்களை திருப்திப்படுத்ததான் நாம அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அவர்கள் நம்புகின்றனர், இவ்வாறாக வாழ்வின் இறுதி உள்ளவரை அவர்களது கவலைகள் அளக்க முடியாதவை. இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்கேன்பா, நிறைய பணம் சம்பாரிச்சு 2 வீடு வாங்கி வச்சிட்டேன். ஓகே, அடுத்தது என்ன? அந்த பிள்ளைகள் நல்லா திருமணம் பண்ணிக்கணும். ஓகே, பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? அந்த பிள்ளைகள் நல்லபடியா பேரன் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். அதையும் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன? அந்த பேர பிள்ளைகள் நல்லபடியா வளர்க்கணும். அப்புறம் என்ன? அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அது என்ன? அது ஆசை போயிட்டே இருக்கு. அதுதான் இப்ப என் பேர பிள்ளைகளை ஒரு நல்ல இடத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்க பிள்ளைகள் நல்லா வேதம் படிக்கணும், ஏதாவது ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் என்ன குணம் தெரியுங்களா? அசுர குணம். அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஆசைகள் இன்னும் நூற்றுக்கணக்கான கயிறுகளில் பந்தப்பட்டுள்ளனர். காமத்திலும் கோபத்திலும் மூழ்கி அவர்களை புலன்கிளர்ச்சிகளை அநியாயமான வழியில் செல்வத்தை சேகரிக்கின்றனர் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. இது வந்து 11:12. 13:14 சொல்றாரு. அசுரத்தன்மை உடையவன் எண்ணுகிறான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது. உண்மைதானே? கசிப முனிவர் நம்ம இவனை எடுத்துக்கலாமே, இரணிகசிபு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்கள பாருங்க, நம்முடைய வாசுதேவரும் சரி தேவகி தாயும் திருமணமாகி அப்பதான் வந்து ஊருக்குள்ளே வராங்க. உடனே கம்சன் என்ன பண்றான்? கம்சன் ஒரு அசுரி சொல்லிட்டான், 8வது குழந்தை உன்னை கொன்னுடுவான் அப்படின்ட்டு. உடனே என்ன பண்றான்? அந்த தன்னுடைய சகோதரி கூட பார்க்காம திருமணமாகி அப்பதான் ஊருக்குள்ளே வராங்க. உடனே கத்தி எடுத்து போய் கொல்ல போறான். எவ்வளவு அசுரத்தன்மை பாருங்க. தன்னுடைய சகோதரி கூட பார்க்காம. அதே மாதிரி இரணிகசிபு தன்னுடைய பிள்ளைங்க கூட பார்க்காம நாராயணன் பேரை சொல்றானே பிரகலாதன், ஏன் அவனை உடனே சொல்லிட்டு அவனை போட்டு என்னெல்லாம் கொடுமை பண்றாரு. அதே மாதிரி ராவணன் பாருங்க, சீதா பிராட்டிய அடுத்தவங்களுடைய மனைவியை அபகரிக்க பார்க்கறான்.
என்ன இதெல்லாம்? காமம், கோபம், பேராசை, இல்லைங்களா? இதுதான் இருக்கக்கூடாது. அதுதான் சொல்ற அசுரத்தன்மையோட எண்ணுகிறான், இன்று என்னிடம் இவ்வளவு சொத்து உள்ளது, என திட்டங்கள் படி நான் நிறைய லாபம் அடைய போகிறேன் அப்படின்றான். நான் நீங்க ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பணம் போட்டேன், நான் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன், நீங்க 1,00,000 டெபாசிட் பண்றீங்க, மாசம் மாசம் வட்டி வரும், எனக்கு பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு நினைப்பான், இல்லைங்களா? இனி சேர்ந்துகிட்டே இருக்கும்பா அப்படின்னு. தற்போது இவ்வளவு என்னுடையதாக இருக்கிறது, எதிர்காலத்தில் இது மேலும் மேலும் பெருகும். இதுல என்ன குணம்? அசுர குணம். இன்னைக்கு பிராமணன், நான் தப்பா எடுத்துக்காதீங்க, பிராமணன் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. இன்னைக்கு பிராமண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன இருக்குன்றத எதிர்பார்க்காம இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் பிராமணன். நாளைக்கு என்ன நமக்கு தேவைன்னு எதிர்பார்க்கறான் பாருங்க, அவன் பிராமணனே கிடையாது. பிராமண குவாலிட்டி போயிடுச்சு. எதிர்பார்ப்பு இல்லாம காலையில எழுந்து நம்ம ஊர் பிராமணன் என்ன பண்ணு தெரியுமா? அந்த காலத்து பிராமணன்லாம் யாசனம் வாங்குவாங்க, ஒரு சட்டி எடுத்துப்பாங்க, கையில வந்து பகவானோட கீர்த்தனை கையில வச்சுக்கிட்டு கீர்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு வாசல்ல போய் நின்றுட்டு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், பகவானுடைய லீலை, அவருடைய வைபவத்தை, புராணங்களை அப்படியே அழகா படிப்பாங்க. படிச்சுட்டு அம்மா யாசனம் கொடுங்க அப்படின்னுவாங்க. வாசல் வைப்பாங்க, வந்து வாங்கிக்கிட்டு அரிசியோ பருப்போ காய்கறியோ ஏதோ கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவார். 10 வீடு 4 தெருவு போனார்னா கிடைக்கும், நேரா வீட்டுக்கு வருவார். வீட்டை வச்சு அதை பொங்கி பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவார். அதை பிச்சை எடுத்து பகவானுக்கு எவன் ஒருவன் ஆஃபர் பண்றானோ அவன் கண்டிப்பாக முக்தி அடைவான்றது வேதம் சொல்லுது. அதை பகவானுக்கு படையல் பண்ணிட்டு அதை சாப்பிட்றான் பார், அற்புதமா சாப்பிட்றான் பார், அவன் தான் பிராமணன். நாளை எதிர்பார்க்காம சேர்த்து வைக்காம செய்யறான் பார்த்தீங்களா, இது பிராமண குவாலிட்டி. இது பிராமண குவாலிட்டி. இன்னைக்கு எத்தனை பிராமணன் அது மாதிரி இருக்கான்? எத்தனை மனுஷன் இருக்கான் அது மாதிரி? கிடையாது. நாளைக்கு வேணும், ஏன்னா நம்பிக்கை இல்லை, பகவான் மேல நம்பிக்கை இல்லை. என்னங்க இதெல்லாம் இப்படி சொன்ன இந்த கலிகாலத்துல எப்படிங்க வாழ முடியும்னா, அந்த பக்குவப்படுத்தணும். நம்ம லைஃபை சுருக்கிக்கணும். நம்ம விரிக்க தான் நமக்கு நிறைய தேவைப்படும். நம்ம லைஃபை நம்ம சுருக்கிட்டே போனா போதும். 10 ட்ரெஸ் தேவையில்லை, ஒரு ட்ரெஸ் இருந்தா போதும், 2 ட்ரெஸ் இருந்தா போதும், துவைச்சு நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். 10 ட்ரெஸ் இருக்கும்போது பேராசை, இல்லைங்களா? இது மாதிரி தனி மனித ஒழுக்கத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா இது எல்லாமே சாத்தியப்படும். வேதம் அதுதான் சொல்லுது. இது எங்கிருந்து வருது? இதெல்லாம் குணம், அசுர குணத்துல இருந்து ஒன்னொன்னா வெளியே வரும். அதுதான் ரொம்ப அழகா. தற்போது இவ்வளவு என்னுடையது இருக்குது, எதிர்காலத்தில் மேலும் மேலும் பெருகும். அவன் என்னுடைய எதிரி, அவனை நான் கொன்று விட்டேன். யார்? இரணிகசியம் சொல்றான் இல்லையா, அவனை கொன்னுட்டேன், இனி அவனை கொல்ல போறேன். இனி என்னுடைய எதிரி யாருமே இருக்கக்கூடாது. என்னை விட பணக்காரனா இருக்கக்கூடாது, என்னோட வசதியா இருக்கக்கூடாது, எனக்கு ஈக்குவலா பேசக்கூடாது, என் கீழே நான் சொல்றதான் கேட்கணும். அதெல்லாம் அசுர குணத்துல வந்துடும். இல்ல, நானே எல்லாவற்றையும் இறைவனை, நானே அனுபவிப்பேன், நானே பக்குவமான பலமுடையவன் மகிழ்ச்சியானவன் ஆவேன், செல்வாக்கு மிக்க உறவினர்கள் சூழப்பட்டுள்ள மிகப்பெரிய செல்வந்தன் நானே. குடும்பத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் 4 பேர் இருப்பாங்க. டேய், நான் சொல்றதானே நீ கேட்கணும். தம்பி மாதிரி சொல்லுவான், நடுத்தரவனும் சொல்லுவான், அண்ணங்காரனும் சொல்லுவான். குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வேற்றுமை இருக்கும். அவ புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான், இவ புருஷன் ஒண்ணுமே இல்லை. அப்ப அவ பிச்சைக்காரியா? கிடையாது. அவன் தான் செல்வ செழிப்போட இருக்கா. எதுல? ஒழுக்கத்தோட இருக்கிறா. ஒழுக்கத்தோட இருக்கிறவங்க பணம் வராது, வசதி வராது. ஒழுக்கத்தோட இருக்கவங்களுக்கு, ஒழுக்கம் இல்லாதவங்க பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பணத்தை அழகா மத்தவங்க கொடுக்குறாங்க பாத்தீங்களா, தான தர்மம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மேலும் அதுதான் பகவான் சொல்றாரு. இந்த பகவத்கீதை சொல்றாரு. யார்? அர்ஜுனன். செல்வத்தை வெல்பவனேன்னு பகவான் ரொம்ப அற்புதமா சொல்லுவார். ஏன் செல்வத்தை வெல்றாங்க? செல்வம் சேர 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 அவருக்கு என்ன பண்ணுவாரு? அடுத்தவங்க தானம் கொடுத்துட்டே இருப்பார். சோ இது மாதிரி தனி மனித ஒழுக்கத்தோடு அது வரும், இல்லைங்களா? சரி, இங்க செல்வாக்கு மிக்க உறவினர்கள் சூழப்பட்ட மிகப்பெரிய செல்வந்தன் நான், என்னை போன்ற சக்தியுடனும் மகிழ்வும் வேறு எவருமே இல்லை. இது எல்லாமே எங்க வரும்? அசுர குணத்துல வந்துடும், இல்லைங்களா? அப்ப நான் யாகங்கள் செய்வேன், அதே மாதிரி தானங்கள் கொடுப்பேன், இவ்வாறு இன்பமாக இருப்பேன், இவ்விதமாக அத்தக மக்கள் அறியாமையில் மயக்கப்பட்டுள்ளனர். தானம் கொடுக்கிறோம், யாருக்கா கொடுக்கிறோம் தானம்? இது என்னுடைய பொருள் அல்ல, எனக்கு மிதமிஞ்சி வந்திருக்கு, இதை நான் மத்தவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுதான் வந்து தானம். இது கொடுத்தா எனக்கு புண்ணியம் வரும், எனக்கு பாவங்கள்லாம் போவோம் அப்படின்னு நினைக்கிறோம். வந்து என்னது? அது தர்மம் கிடையாது, அது தானம் கிடையாது. அது தானத்துக்கு தர்மத்துக்கு 2 வித்தியாசம் இருக்கு. நான் பின்னாடி படிக்கலாம், அதை பின்னாடி 18ஆம் தேதியில வரும்போது விரிவா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலைகளால் சூழப்பட்டு அவர்கள் புலனின்பத்தின் பலனால் பற்றுவலாகி நரகத்தின் வீழ்ச்சி அடைகின்றனர். பேராசையினால கொடுக்குறது. தானம் கொடுக்கறதோடு நம்ம சிறப்பா இருக்கும், அது படிப்போம், பின்னாடி படிப்போம். செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்பொழுதுமே திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்கள் எந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் பேரளவில் கர்வத்தோடு யாகங்கள் செய்கின்றனர்.
யாகங்கள் செய்யணும் என்னது? நம்மளுடைய செயல், நம்ம என்ன செய்யறோமோ அதான் யாகம் சொல்லப்படுது. பிராமணனா, சத்திரனா, சூத்திரனா, வைசியனா, இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா யாகம் செய்யணும். யாகம்னா என்னது? அந்தந்த குளத்துல பிறந்திருக்கணும், அந்தந்த குளத்துக்கு தகுந்த மாதிரி அந்த யாகத்தை அவன் செய்யறவன் தான் உண்மையானவன், அவன் தான் வந்து தெய்வீகமான குணம் உள்ளவன் சொல்லப்படுது. அதுதான் பகவானில சொல்றாரு இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 18 என்ன சொல்ற பாரு, அகங்காரம். அகங்காரம்ன்றது ரொம்ப நல்லது, அகங்காரம் நல்லது, பொய் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆனா இதுல பாருங்க, அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தின் மயங்குள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடலிலும் பிறருடைய உடலுக்கும் வீட்டுள்ள பரமபுருஷ பகவானை பொறாம கொண்டு உண்மை மதத்தில் நித்திக்கின்றனர். எல்லாரோட இதயத்திலையும் பரமாத்மா இருக்கார், எல்லா உயிர் வாழ்வுகளிலும் பரமாத்மா இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? இந்த பையன் சரியில்லை, அவனை போய், ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா சரியில்லைன்றான். இதோட மெயின் கருவாத்தானே இல்லைங்களா? அவன் செயல்பட்டிருக்கான், அந்த உடல் உள்ள செயல்பட்டிருக்கான், அந்த கர்ம தகுந்த மாதிரி அவன் செயல்படுறான் அப்படின்னு ஒதுங்கி போறதை விட்டுட்டு அவனை குறை சொல்ல ஆரம்பிச்சோம். பாத்தீங்கன்னா யாரை குறை சொல்றோம்? பகவானை குறை சொல்றோம், அந்த ஆத்மாவை குறை சொல்றோம். அந்த ஆத்மா ஏதோ கர்மா. இப்ப இரணிகசிப்பு இருக்கான், இரணியம் இருக்கான், நமக்கு ஒரு புராணங்கள் மூலியமா படிக்கிறோம், ஸ்ரீமத் பாகவதம் மூலியமா படிக்கிறோம். அவங்க 2 பேருமே எப்படி வந்தவங்க? அவங்க போன ஜென்மத்துல அந்த மாதிரி வரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அசுரனா பிறக்கிறேன்னு சொல்லிட்டு வரம் இழந்திருக்காங்க. யாரு? ஜெயா விஜயன் 2 பேருமே இல்லைங்களா? சனத்குமாரர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க யாரு? அவங்க தயா விஜயன். 2 பேருமே பகவானுக்கு சொர்க்க இது பகவானுடைய வைகுண்டத்துக்கு தோர பாலகர். அவங்க தான் வந்து அசுரனா பிறக்கிறாங்க. அப்போ அது எல்லாருக்குமே உண்டு. ஒருத்தன் பாவம் செய்யறான்னா நாம என்ன நினைக்கிறோம்? ஐயோ அவன் பாவம் செய்யறானேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தா நாம அது உள்ள போயிடுவோம். அது அவன் கர்மா அப்படின்னு நாம ஒதுங்கி போனோம். நாம பக்தி சேவையில இருக்கணும். அந்த கலிகாலத்துல இருக்க முடியுமா பாருங்க? கொஞ்சம் கடினம் தான் இல்லைங்களா? அதான முறைப்படுத்த போது சரியா வந்துடும். இது 19 சொல்றாங்க, பொறுமையுடன் அதாவது கருணை இன்றி இயங்கு இருக்கும் இத்தகைய கடைநிலை மனிதர்கள் ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களை நான் நிரந்தரமாக தள்ளுகிறேன் என்றார். அப்போ அந்த 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 அசுர குணத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா வீழ்ச்சியை அடைஞ்சிட்டு தான் இருப்பாங்க, மேன்மையை அடைய முடியாது. இந்த ஜென்மத்துல வேணா அவங்க இந்த இப்ப பிறந்து காமத்துல இருக்கவங்க நிறைய மனைவிகளுக்கு திருமணம், நிறைய பெண்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பிறவில அவங்க சுகமா இருப்பாங்க, அடுத்த பிறவில ஏதாவது அனிமல் கிங்டம் தான். ஆனா சில பேர் ஏங்க அடுத்த ஜென்மத்தை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க, இப்போது சுகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாத்திகவாதிகள். அது நாத்திகம் பேசுறாங்க. நம்ம அவங்கள பத்தி எண்ணமே தேவையில்லை நமக்கு இல்லைங்களா? 20வது பதம், குந்தியின் மகனே, அசுரத்தனமான வாழ்வினங்களை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக இவர்கள் மிகவும் வெறுக்கத்தக்க வாழ்வினையை முழுங்குகின்றனர். இந்த மாதிரி அசுர குணங்கள் திரும்ப திரும்ப இங்கதான் பிறந்துகிட்டே இருப்பாங்க. அனிமலாவோ, மனுஷனாவோ, மரமாவோ, ஏதோ உயிரினத்துல பிறந்துகிட்டு தான் இருப்பாங்க. திருப்பி பிறப்பாங்க, திருப்பி இறப்பாங்க, பிறப்பாங்க. இந்த இந்த துக்காலத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. நாம அது மாதிரி பிறக்கணுமா? நாம இறக்கணுமா? சொல்லுங்க. இந்த உடல் வந்து நாம நினைக்கிறோம் அப்பா அம்மா நம்மளை வந்து பெத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தன்னோட தாய் வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு அவசரப்படும் தெரியுங்களா? அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வேதங்களை சொல்லப்பட்டிருக்காங்க. தன்னுடைய அந்த கரு வயிற்றுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 9 மாசம் 10 மாசம் அந்த குழந்தை உள்ள இருக்கும்போது அது சாப்பிடுற ஆகாரத்தை அதுவே சாப்பிட்டு, அதுவே வெளியே விட்டுக்கிட்டு, அதுவே திருப்பி சாப்பிட்டுட்டு, அதுவே ஆகாரத்தை விட்டுக்கிட்டு உள்ள கிடக்கும். அந்த பனி குடத்துல உள்ள கிடக்கும். அவ்வளோ இது உள்ளது. ஆனா அதுலயும் பகவான் வந்து அழகா அந்த குழந்தைகளுக்கு 10 மாசம் உள்ள இருக்கும்போது பகவான் பேசி கொடுப்பார். அந்த துன்பத்துல இருந்து இது பண்றாரு. அது வெளியே வந்தோடனே அப்புறம் நரக வேதம் தான் அனுபவிக்கிறது. எல்லா ஜீவராசிகளுமே அப்படிதான். ஏன்னா இது பௌதிகம், துக்காலயம் இது. ஆனா வந்துட்ட பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? வேதத்தை கற்று நாமும் செயல்படுத்தணும் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. 21 பாருங்க, காமம், கோபம், பேராசையாக நரகத்தில் கொண்டு செல்லும் 3 பதவுகளாக இவை ஆத்மாவை அழிய பாதையில் நடப்பதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இதற்கு வேற்றை துறக்க வேண்டும். காமம், கோபம், பேராசை இது 3மே வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா? காமம் போது எதுல வரும்? மோகத்துல வரும். மோகம் எதுல இருந்து வரும்? பற்றுனால வரும் இல்லைங்களா? ஒரு பொருள் மேல, நம்ம உடல் மேலேயோ மத்தவங்க மேலேயோ சொல்லல, ஒரு பொருள் மேலேயே வச்சுங்களேன். ஒரு மாமி நல்ல சேலை கட்டி போறான்னா, ஆஹா சூப்பர் சேலைப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை, நம்ம பற்று ஆகி போச்சு. அப்போ அந்த சேலை எப்படியாவது சொல்லி நம்ம ஆள் வாங்க வைக்கணும், நம்ம ஆள்கிட்ட சொல்லி அப்படின்னுவாங்க. இல்லைன்னா பணம் வந்தா நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அத மாதிரி அந்த பொருள் மேல ஆசை வந்துடும், பற்று வந்துடும். பற்று வந்துச்சுன்னா என்ன அடுத்தது? மோகம். எங்கேயாவது கடையில போய் 4 கடையில போய் தேடி பார்ப்போம், அந்த சேலை கடைக்கு தான் பார்ப்போம். பற்று ஆகி போச்சா, மோகம் வந்து காமம் வந்து போச்சு. அப்புறம் கிடைக்காத போகும்போது மோகம், எப்படியாவது இந்த கடையில போய் வாங்கி ஆகணும், மோகம் வந்துடும். அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லைன்னும் போது என்னாச்சு? கோபம் வந்துடும்.
அவ்வளவுதான். கோபம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதோட வீட்டுக்கு வந்த உடனே கணவரை திட்டுறது, பிள்ளைய திட்டுறது, சமுதாய திட்டுறது, அதை திட்டுறது, என்ன கடை வச்சிருக்கானுங்க, என்ன பொருள் வச்சானுங்க, அப்பவே காசு கொடுத்து நான் வாங்கிட்டு இருப்பேன், ஏதாவது ஒரு கோபத்துல கடாமடான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லைஃப் ஃபுல்லாவே அவங்க அந்த ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த குணம் இருக்கவே கூடாது. அந்த குணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு நோய் வர ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், கண்ட ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் சொன்னாங்க, இந்த காமம், கோபம், பேராசை, இந்த மூணுமே நாம தவிர்க்கப்படணும் இல்லைங்களா. இப்ப 22வது பதம் பாருங்க. குந்தியின் மகனே, நரகத்தில் இந்த 3 கதவுகளை தப்பிய மனிதன் தன்னுணர்வு அனுகூலமான செயலை செய்து படிப்படியாக பரம இலக்க முடியும். கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் உண்டு, காமம் உண்டு, கோபம் உண்டு, பேராசை உண்டு, எல்லாருக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல இருந்து படிப்படியாக நீங்க முன்னுக்கு வரணும், இதெல்லாம் தவிர்க்கப்படணும் அப்படின்ட்டு. அது எப்போ பண்ணணும்? 48 வயசுக்கு மேல அதை நாம அந்த நிலையில இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிக்கணும். இது முன்னாடி இருந்திருப்போம், எல்லாருமே இல்லாம கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அதை விட முயற்சி பண்றான் பாருங்க, அவன் தான் தன்னுணர்வு அடைஞ்ச ஆத்மாக்கள் இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. இதுதான் வனவாச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. 23 சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுவன் பக்குவத்தை, சுகத்தைய, பரம இலக்கிய அடைவதில்லை அப்படின்றார். 5வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 6000 பேர்களை நான் படைச்சிருக்கிறேன், ஆனா அதுல ஒருத்தன் தான் முத்தி அடைகிறான்றார் பகவான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 48 வயசுக்கு மேல ஒருத்தன் வீட்டுல இருந்துகிட்டே வனவாச வாழ்க்கையை வாழ்ந்து அவன் முத்தி அடைகிறான் பாத்தீங்கன்னா, அது யாரு? 10,000 பேர்ல, லட்சம் பேர்ல ஒரு ஆள் தான் அது மாதிரி பண்ண முடியுமா பாருங்களேன். முடியாது. 48 வயசு மேல யாரு போய் பணம் சம்பாதிக்கணும், ஓடணும் 60 வயசு வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதுதான் பகவானே சொல்ற. அது மாதிரி தான் சாஸ்திர விதிகளை புறக்கணித்து பிறவிலிருந்தே நாம ஒரு குழந்தை பிறவிலிருந்தே பகவானை பத்தி நினைச்சுக்கிட்டே பகவானை பத்தியே செஞ்சுக்கிட்டே, பொருள் ஆசை இல்லை, பொண்ணு ஆசை இல்லை, எந்த ஆசையும் இல்லாம செயல்படுது. எப்படி வரும் பாத்தீங்களா. நம்முடைய வளர்ப்புல இருக்கு. நம்ம குழந்தைய கொண்டு போய் வேத பாடசாலை சேர்க்கணும், ஒரு வேதத்தை படிக்க வைக்கணும். எல்லாமே என்ன பண்ணுவாங்க, என் குழந்தை கான்வென்ட்ல படிச்சிருக்கேன், ₹1,00,000 கட்டி கான்வென்ட்ல படிச்சிருக்கேன், அது பெருமையா? அது பெருமையே கிடையாது. அது பௌதீகம். டாக்டர் படிப்பான், இன்ஜினியர் படிப்பான், கலெக்டர் படிச்சிருப்பான், என்ன படிச்சிருப்பான், எதுக்காக? மற்றவங்களை சுரண்டி சாப்பிடுதான் பண்ணிருப்பான். அதே வேதத்தை படிச்சு நான் டாக்டர் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, வேதத்தை படிச்சு கலெக்டர் ஆகிதான்னு வச்சுக்கலாம், சமுதாயத்துக்கு தொண்டு பண்ணுவான். படிக்க வைங்க, கான்வென்ட்ல படிக்க வைங்க, நல்ல ஒரு உத்தியோகத்துல படிக்க வைங்க, நல்லா செய்யுங்க. ஆனா வேதமும் சேர்ந்து பண்ணி பாருங்க, அந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப அழகா பிரைட்னஸா வருவான் இல்லைங்களா. சோ அது மாதிரி இப்ப எல்லா குழந்தைகளும் வேதத்தை படிக்கணும். அது சாஸ்திர விதிகளை புறக்கணிக்கவே கூடாது யாருமே. நாம தான் படிக்கல, நாம தான் படிக்காம விட்டோம். நம்ம பிள்ளைகளையாவது வேதத்தை படிக்க வைப்போமே. அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது வேதத்தை படிக்க வைங்க. குறைஞ்சது ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது வேதத்தை படிக்க வைங்க குழந்தைகளை. இப்பவே அதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நாளா நிறைய வேத பாடசாலை இருக்கு, உலகம் ஃபுல்லா கிடக்கு இல்லைங்களா. வேத சாஸ்திரங்களை பக்குவப்படுத்தணும் பிள்ளைகளுக்கு. அடுத்த தலைமுறையை நாம தான் கத்துக் கொடுக்கணும். நாமளே தப்பு பண்ணவே கூடாது இல்லைங்களா. கான்வென்ட்ல சேர்த்துட்டேன், டாக்டர் படிச்சுட்டான், அவன் என்னத்தை பண்ண போறான், பணம் சம்பாதிப்பான், ₹1,00,00,000 போட்டு பணத்தை படிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ண 10 கோடி பண்ணுவான், அவ்வளவுதான். அது எதுக்கு? அது நம்மளை அழிவு பாதையை கொண்டு போறதுதான். அது பணம் சேர இல்லைங்களா. அந்த பணத்தை வச்சு நாம என்ன பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா. இந்த பிறவிலேயே முத்தி கிடைக்கிற என்ன வழி? சாஸ்திரம் தான், வேதத்தை படிக்க வைக்கணும் இல்லைங்களா. அதுதான் பகவான் என்ன பண்ணுவார், ஒரு பிறவி எடுக்கும்போது தன்னுடைய குருமாரை தேர்ந்தெடுப்பார். இந்த படத்துல பாக்குறீங்க பாருங்க, இப்ப பலராமரும் கிருஷ்ணரும் இருக்காங்க, 2 பேரும் ஒரு குருவை தேர்ந்தெடு, குரு என்ன சொல்றாருன்றத சாஸ்திரப்பதான் செய்யலாம். அது போல எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு குரு இருக்கணும், ஒரு ஆசிரியரா இருக்கணும், ஒரு தந்தையா இருக்கணும், ஒரு தாயா இருக்கணும், ஒரு குருவா இருந்து அவங்களுக்கு போதிக்கணும் இல்லைங்களா. அதுதான் சொல்றாரு, எனது எது கடமை என்றும் எது கடமை இல்லை என்றும் சாஸ்திர விதிகளை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இது அதர்மம், இது அதர்மம், இது தர்மம் அப்படின்றது. அகர்மால போறோமா, விகர்மால போறோமா, கர்மால போறோமா, 3 விதமான செயல் இருக்கு இல்லையா. அகர்மான்றது எது? தெய்வீகமான செயல். விகர்மான்றது செய்யக்கூடாத செயல். கர்மான்றது இப்படியும் செய்வோம் அப்படியும் செய்வோம். நாமெல்லாம் கர்மி. நாம எல்லாருமே பகவானை வணங்குவோம், அதே மாதிரி பணம் சம்பாதிக்கவும் போவோம். அப்போ கர்மி நாம எல்லாருமே ஒத்துக்கணும், அதை கருமையா இருக்கணும். ஆனா இருந்தாலும் ஒழுக்க நெறிமுறையோட நம்ம ஃபாலோ பண்ணணும். கருமையா இருந்தா கூட கர்மகாண்டத்துல, நிஷ்காம கர்மயுகத்துல, சகாம கர்மயுகத்துல பகவானுக்கு பக்தி கொடுத்து முத்தி அடைவுக்கு செயல்படணும். கர்மி செயல்படியும் கர்மி யோகியா போக முடியும். ஒரு சாதாரண ஒரு ஆத்மா பிரம்ம நிலை அடைய முடியும் எங்க? கர்மியா இருந்து செயல்பட முடியும். அப்போ அது என்னதுக்கு? இந்த மாதிரி சாஸ்திர விதிகளை அவன் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா. பணம் சம்பாதிக்கணும், அத்தியாவசியம், நமக்கு கண்டிப்பா தேவைதான். ஆனா நல்வழியில சம்பாதிக்கணும். இதுதான் இங்க சொல்ற. படிப்படியாக ஏற்றம் பெறுவது இத்தகைய சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும் அப்படின்ற. இவ்வளவு அசுர குணங்கள் அப்படியே சொல்ற. பணமே தேவைன்னு சொன்னவரு கடைசியில பணம் வேணும், நம்ம வாழ்வாதாரம் தேவை,
அளவுக்கு அதிகமா சம்பாதிக்க கூடாது, அளவுக்கு அதிகமா இது பண்ணக்கூடாது. நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கணும் இல்லைங்களா? ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு ரெண்டு ரெண்டு சைடு சாப்பிட்டு போறவங்க நல்லா இருப்பான். அதே 24 டிஷ் வச்சு சாப்பிட்றவங்க நல்லா இருக்க முடியுமா? பாருங்க, உடல் உபாய் தான். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, 4 கை உனக்கு சாப்பிட்டேன்னா 4 கை நம்ம சாப்பிட்றோம், மீதி 4 கை சாப்பிட்றது யாருக்கு? வைத்தியனுக்கு தான். அது வேதம் அழகா சொல்லிக்குது. அழகா 4 கை சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற 4 கையில இடத்துல அள்ளி போட்டா அது நமக்கு. அது திருப்பி ஒரு 4 கை சாப்பிட்ற, ஒரு கை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம், அது யாருக்கு? வைத்தியனுக்கு, டாக்டருக்கு. 4 கை போதும், எக்ஸ்ட்ரா ஒரு கை போகும்போது நமக்கு அது ப்ராப்ளம் தான் இல்லைங்களா? இதெல்லாம் அசூர குணங்களா சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. இதோட கிளாஸ் முடிக்கிறோம். வாஞ்சா கல்பத்தராய கிருபா சிந்து ஏவச பதனான பாவனிய வைஷ்ணவி நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌர பக்த விருந்துக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஓம் சச்சித். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாரும் ஸ்லோகம் படிக்க விடல, அவரை டைம் இல்லைனால. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது டவுட்